தோழர்களே, தொடர்ந்து இன்னைக்கு 5வது நாளா இந்த இணையவழி கருத்தரங்கு தொடர்ச்சியாக நடக்குது. இன்னைக்கு இருக்கிற தலைப்பு வந்து பெண்ணியமும் மார்க்சியமும். நாம் ஒவ்வொன்னு காலகட்டத்தை பேசும்போது நிலவுடைமை, சாதியம் எல்லாம் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து வரலாற்றுல போய் பார்த்தோம். ஆனா இந்த பெண்ணியம் தலைப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மனித குல வரலாற்றுடைய தொடக்கத்துக்கே நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வரலாற்று பின்னணியிலிருந்து தான் நம்ம வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியது. தொடக்க கால மனித சமூகம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தாய் வழி சமூகமா தான் இருந்தது. தாய் வழி சமூகம்னா தாய் தான் எல்லாத்தையும் தலைமை தாங்கி செய்யக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த தாய் வழி சமூக காலகட்டத்திலேயே இந்த வேட்டையாடுதல் என்ற ஒரு தொடக்க காலகட்டத்திலேயே கூட பெண்கள் இந்த வேட்டையாடுதலில் அழிவது என்பது உற்பத்தி சக்திகள்ல பெரும் அழிவை உண்டாக்குறதா அவங்க வந்து பாக்குறாங்க. அப்ப பெண் வந்து இன உற்பத்தி என்பது முக்கியமான கட்டம். தொடக்க காலகட்டங்கள்ல, பண்டைய காலகட்டத்துல இன உற்பத்தி என்பது முக்கியமான அம்சம். அப்போ ஒரு பெண் வேட்டையாடுதல்ல ஈடுபடும் போது இறப்பது என்பது பெரும் இழப்பை வந்து கொண்டதாக கருதுறாங்க. பெண்களை பாதுகாப்பதற்காக பெண்களை ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு ஆண்கள் வேட்டையாடுதல் அப்படின்றது வந்து தொடங்குது. அதுதான் முதல் வேலை பிரிவினை. உலகத்துல உருவான முதல் வேலை பிரிவினைன்றது அதுதான். அப்படிதான் எங்கெல்ஸ் சொல்றாரு. ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேலை பிரிவினை தான் முதல் வேலை பிரிவினையா. பெண்கள் ஒரு இடத்துல தங்கி அங்கிருந்து தங்களுடைய செல்வங்களை, இனச்செல்வங்களை, அப்ப செல்வங்கள் என்றது இனம்தான், குழந்தைகள் தான் செல்வங்கள் என்பது. காப்பாற்றக்கூடிய வேலைகளை அவங்க பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு தொழிலா வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல மிருகங்களை அப்படின்றது வந்து முதல்ல செய்யறாங்க. அது அவங்க தங்கி இருக்கிற பகுதியை சார்ந்ததாக முதல்ல இருக்குது. அதுவே பின்னாடி வந்து ஒரு தொழிலாக மாறும். மேய்ச்சல் சமூகமாக ஒரு மேய்ச்சல் தொழிலாக மாறும். மேய்ச்சல் தொழிலாக மாறும்போது அது ஆணுங்களுடைய பொறுப்பாக முதல்ல மிருகங்களை பழக்குவது, மிருகங்களை வளர்ப்பது என்பது பெண் தான் வந்து முதல்ல செய்யறாங்க. ஆனா அது சமூகமான ஒரு தொழிலா மாறும்போது ஆணுடைய பொறுப்பா அது வந்து மாறும். அதே போலதான் கைத்தொழில்களும். கைத்தொழில்களை கூட பெண்கள் தான் வந்து உருவாக்குறாங்க. அவங்க தான் வந்து உருவாக்குறாங்க. அது சமூகமா மாறும்போது ஆண்கள் அதுக்கான உடைமையாளர்களா வந்து மாறுறாங்க. சமூக மயமா அந்த தொழிலே மாறும்போது. அதே போலதான் விவசாயம். எளிய விவசாயத்தை முதல்ல வந்து அறிமுகப்படுத்துறது, கண்டுபிடிக்கிறது பெண்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதுவே வந்து சமூக உற்பத்தியா மாறும்போது ஆண்கள் வந்து அதுக்கான பொறுப்பு எடுக்கிறாங்க, பாத்திரத்தை எடுக்க. இதுதான் வந்து தொழில் சார்ந்து ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு அது வந்து இன்னைக்கு இருக்கிற சமூக கட்டத்துல இருந்து பெண்கள் வந்து உற்பத்தியிலிருந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உடைச்சிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு சமூகம் இது. அந்த சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. உற்பத்திக்கும் பெண்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி எல்லாமே ஆண்கள் தான் செஞ்சது அப்படின்ற போல ஒரு கருத்தாக்கங்கள் வந்து நிறைய ஊறி போய் இருக்கு சிந்தனைகள்ல. ஆனா உண்மை அப்படி கிடையாது. வரலாற்றுல தொடக்க கட்டத்துல மிருகங்களை பழக்கி மிருகங்களை வளர்ப்பது என்றதை வந்து உருவாக்குறவங்க பெண்கள் தான். கைத்தொழில்களை கண்டுபிடிச்சவங்க பெண்கள் தான்.
விவசாயத்தை கண்டுபிடிச்சவங்க பெண்கள் தான். இதுதான் வந்து வரலாற்றுடைய உண்மை. இந்த வளர்ச்சி போக்குல அவங்க உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியது வந்து பின்னாடி என்னவா மாறுதுன்னா, தாய் வழி சமூகம் வந்து மாறி தந்தை வழி சமூகமா மாறுது. தந்தை வழி சமூகமா மாறும்போது வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, தனக்கான வாரிசுகளுக்கு தன்னுடைய தாய் வழி சமூகத்துல எந்த உடைமைகள் இருந்தாலும் தன்னுடைய வாரிசுகளுக்கு போய் சேரலன்றது ஆண்களுடைய ஒரு இதுவா இருக்கு. அது தந்தை வழி சமூகமா மாறும்போது அது என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா, சொத்து உடைமைகளுக்கு சொந்தக்காரர்களா ஆண்கள் மாறுறாங்க. அப்போ வாரிசுகள், அவர்களுடைய வாரிசுகள், அவர்களுக்கு அந்த சொத்துகள் போறது அப்படின்றது உறுதியாகும். அப்போ அந்த ஆண்களுக்கு சொத்துடைமை அப்படின்னு மாறின பிறகு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை தான் பெண்களுடைய கற்பு அப்படின்றது. பெண்களுக்கு வந்து கற்பை வந்து புகட்டக்கூடிய ஒரு நிலை வருது. அந்த காலகட்டத்துல அதான் வந்து பெண்கள் வந்து முழுக்க முழுக்க அடிமையாக்கப்படுறாங்க. எப்படி அடிமையாக்கப்படுறாங்கன்னா, அவங்க பொருளாதார உடைமைகள் கூட அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் வழி கிடையாது. அவங்களுக்கு சொத்து கிடையாது. அவர்களுக்கு உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகளை எந்தவித கூலியும் இல்லாமல், எந்தவித ஊதியமும் இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு சுமையாக மாறுது. அடுத்தது வந்து அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிலுமே பங்கு கொள்ள முடியாது. எதுக்குமே உரிமை கிடையாது. பண்பாட்டு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கற்பு என்பது முக்கியமான ஒரு அம்சமாக வந்து கொண்டு வரப்பட்டு வீட்டிலேயே அடைக்கப்பட்டார். பொது நிகழ்ச்சியில மொத்தமாக கலந்து கொள்வது அப்படின்றதோ அவர்கள் ஆண்கள் கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்றதுதான் நடக்குது. இது உலகம் முழுக்க உருவாகக்கூடிய நில உடைமை சமூகங்கள் காலகட்டத்திலேயோ அதுக்கு முந்தைய உருவாகிற சமூக காலகட்டங்களிலேயோ இது வந்து உருவாகுது. இங்கேயும் வந்து நம்ம வந்து இந்திய சமூகத்துல கூட எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்திய சமூகத்துல மகத அரசுகள் நம்ம சூத்திர நில உடைமை சமூகம் சொல்றோம். இந்த சூத்திர நில உடைமை சமூகம் வர்ண சமூகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே கூட பெண் அடிமைத்தனம்ன்றது தொடங்கிடுது. பெண்கள் வந்து அந்த வர்ண சமூகங்கள்ல காலகட்டத்தில் சூத்திரர்களுக்கு எப்படி உரிமை இல்லையோ அதே போல பெண்களுக்கு வேதங்கள் ஓதுவதற்கோ கடவுளை வணங்குவதற்கோ உரிமை இல்லாம போகுது. பின்னாடி காலகட்டத்துல அது வந்து கழகங்களா மாறும்போது அவங்களுக்கு சில உரிமையும் தரப்படும். அவருடைய சாதி நிலவுடைமை காலகட்டத்துல முழுமையாக அவர்கள் வந்து அடிமைகளாக ஆக்கப்படுறாங்க. அந்த உரிமைகள் கூட பின்னாடி இல்லாம போகுது. முதல்ல கடவுளை வணங்கக்கூடிய உரிமைகளா இருந்த இது கூட பின்னாடி வந்து சுத்தமாக இல்லாம போகுது. அதே போலதான் தமிழக சமூகத்தை எடுத்துட்டா கூட தமிழக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல சங்க காலகட்டத்திலே தொடக்கத்துல வேற ஒண்ணா இருக்குது. தொடக்கத்துல வேற ஒண்ணா இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்ல இருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவுல வந்து ஒடுக்குமுறைகள் என்பது இல்லாம இருக்குது. ஆனாலும் அதுலயும் ஒரு மாற்றங்கள் வருது. நம்ம முதல்ல வந்து கடவுளாக இருக்கக்கூடிய குற்றவைக்கு பூசாரியா இருக்கக்கூடிய வேலன் பின்னாடி கடவுளாக்கப்பட்ட குறிஞ்சிக்கு வந்து கடவுளாக்கப்பட்ட குறிஞ்சி திணைக்கு கடவுளாக்கப்பட்ட பின்னாடி வரக்கூடிய கடவுள்கள் எல்லாம் ஆண் கடவுள்கள் தான். வேலனே வந்து முதல்ல பூசாரியா தான் இருக்கிறான். சங்ககால பாடல்கள் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கொற்றவைக்கு பூசாரியா இருக்கிறவன் தான் வேலை. ஆனா வேலை ஒரு காலகட்டத்துல அதே சங்க கால பாடல்கள் என்னவா மாறுதுன்னா அவன் வந்து கடவுளா மாறும். இது தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகமா மாறக்கூடிய காலகட்டத்தை அது வந்து குறிக்கிறது. திணை அப்ப குறிஞ்சி திணைன்னு சொல்றாங்க முதல் திணை. அந்த குறிஞ்சி திணையிலேயே வந்து பெண் அடிமைத்தனம் வந்தது ஆணாதிக்கன்றது வந்தது. அப்போ அதுக்கப்புறம் வந்து எல்லா திணைக்கால கட்டங்கள்லயும் கூட பெண்ணடிமைத்தனன்றது இருக்குதுன்றதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய கட்டம் சங்க காலகட்டங்கள்ல. பின்னாடி இங்க வரக்கூடிய நில உடைமை காலகட்டங்கள்ல அது சாதி நில உடைமை இங்க வந்து சாதி நில உடைமை தான் சமூகம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. தமிழகத்துல சூத்திர நில உடைமை சமூகம் எல்லாம் கிடையாது. இங்க நேரடியா சாதி நில உடைமை சமூகம் தான் உருவாக்கம் நடக்குது. அந்த சாதி நில உடைமை காலகட்டத்துல வந்து முழுமையாக பெண்கள் வந்து பெண்ணடிமையாக்கப்படுறாங்க. ஆணாதிக்கம்ன்றது முழு இதுக்கு வந்தது. அப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு எந்தவித பொருளாதார உரிமைகளும் கிடையாது. அரசியல் அதிகாரம் சம்பந்தமான உரிமைகள் கிடையாது. பண்பாட்டு ரீதியாக வீட்டோடைய ஒடுக்கப்பட்ட ஒரு இதுவா வந்து
மாற்றப்படுறாங்க. வீட்டு சிறையில் வைக்கப்படக்கூடியவங்களா மாற்றப்படுறாங்க. இதுதான் வந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நிலவுடைமை காலகட்டம் முழுக்க உலகம் முழுக்க இதுதான் நிலைமை. முதலாளித்துவம் உருவானவனும் என்ன நடக்குதுன்னா, முதலாளித்துவம் உருவானவனும் நிறைய மாற்றங்கள் உலக அளவுல நடக்குது. அப்ப நடக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, மலிவு விலை உழைப்புக்கு பெண்களை வீட்டிலிருந்து கொண்டு வராங்க. அப்ப மலிவு விலை உழைப்புக்கு வீட்டிலிருந்து பெண்களை கொண்டு வரும்போது, வீட்டை விட்டு பெண்கள் வந்து வரக்கூடிய கிடைக்குது. அந்த ஒப்பீட்டளவான சுதந்திரம் வந்து பல்வேறு விஷயங்களை கொண்டு வரும். அதுல 2 விஷயம் முக்கியமா ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, சட்ட ரீதியாக என்ன சட்ட ரீதியாக நடக்குது அப்படின்னா, ஒண்ணு பெண்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை, விவாதம் செய்யும் உரிமை இது வந்து வழங்கப்படுது முதலாளித்துவ காலகட்டத்தில். அதே சமயத்துல ஆண் வந்து எல்லா காலகட்டங்களையும் ஆண் வந்து ஒரு வரைமுறையற்ற உறவை கொண்டிருக்கிறவன் எல்லா காலகட்டங்களிலும் இருக்கிறான். ஒரு வரலாற்றுல ஏற்பட்ட இணை குடும்பம் என்ற காலகட்டத்தை தவிர, அந்த இணை குடும்பம் என்ற காலகட்டத்தை கூட யார் உண்டாக்குறாங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் தான் இணை குடும்பம் என்பதை கூட வரலாற்றுல முன்கொண்டு வரவங்க அவங்க தான். அப்ப இணை குடும்பம்ன்ற ஒரு காலகட்டத்தை தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ற ஒரு காலகட்டம் இருக்குது. பெண் அடிமை ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை தவிர மற்ற எல்லா காலகட்டங்கள்லையும் அப்படி உருவான சமூகங்களை தவிர, சில இடங்கள்ல அந்த சமூகங்கள் கூட உருவாக கூட அந்த சமூகங்களை தவிர மற்ற எல்லா சமயங்களிலும் ஆண் வந்து ஒரு வரைமுறையற்ற உறவை கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம நிலவுடைமை காலகட்டம் நமக்கே கூட தெரியும். 80கள் வரைக்கும் 2 பொண்டாட்டி வச்சு கட்டிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எத்தனை பெண்களை வேணா திருமணம் செஞ்சுக்கலாம் நிலவுடைமை காலகட்டத்தில், சாதி நிலவுடைமை காலகட்டத்தில். ஆனா பெண்ணுக்கு மட்டும் கற்பது. அப்ப இதுதான் முக்கியமான ஒரு சிக்கலா வந்து இருந்துட்டு. அது வந்து முதலாளித்துவம் என்ன பண்ணுதுன்னா, சட்ட ரீதியாக ஆணும் ஒருத்தரை தான் திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சட்ட ரீதியாக ஆணை முதல்ல வரலாற்றுல வந்து முதலாளித்துவம் தான் சட்ட ரீதியாக கட்டுப்பட்டு இதை கூட நம்ம பொறுக்கணும். அப்ப சட்ட ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு முறை வந்து கொண்டு வருதுன்றது முதலாளித்துவம். அந்த முதலாளித்துவத்துல ஆண் கட்டுப்படுத்தப்படுறான், பெண் ஏற்கனவே இருந்தது தேர்ந்தெடுக்கும் உரிமை, விவாகரத்து உரிமை என்ற சில சுதந்திரங்களை பெறுகிறார். இதுதான் வந்து முதலாளித்துவத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒப்பீட்டளவில் பொருளாதார இதை வந்து அவங்க வந்து அடைகிறாங்க. அவங்க தொழில் துறையில வந்து ஈடுபடுத்துறதுனால ஒரு ஒப்பீட்டளவில் பொருளாதார இதை அடைகிறாங்க. ஒப்பீட்டளவில் அதிகாரத்துக்கான கோரிக்கைகள், அதிகாரத்துக்கான உரிமைகளுக்கான சண்டைகள் அதெல்லாம் வருது. அப்போ அவர்களுக்கு இடஒதுக்கீடுகள் வந்து கோரி வந்து போராட்டங்கள் நடக்குது. அப்போ ஒப்பீட்டளவிலான அவர்கள் அதிகாரத்தில் பங்கேற்பது, பண்பாட்டு அளவில் வந்து ஆணாதிக்கம்ன்றது தொடரவே செய்யுது. பண்பாட்டு அளவில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து இல்லைன்னா கூட ஒப்பீட்டளவில் பெண்கள் வந்து சுதந்திரம் என்பது முதலாளித்துவ காலகட்டத்தில் நடக்குது. அதையும் வந்து தீர்த்து வைக்கிறது வந்து சோசியலிசம் தான். சோசியலிசம் இந்த சோவியத்துல உருவான பிறகுதான் பெருமளவில் பெண்கள் வந்து பொருளாதார, பண்பாட்டு, அரசியல் விஷயங்களில் ஒரு சமத்துவத்தை பெறக்கூடிய, அதாவது ஒரு பாலியல் சமத்துவத்தை இன சமத்துவத்தை ஓரளவு அடைகிறாங்க. சோசியலிசம் வந்து முற்றிலும் இதுவாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது இந்த காலகட்டத்துல. அது சோசியலிசம் வந்து முழுமையாக நிறைவேறுவதற்கு முன்னாடியே அங்க சோசியலிசத்தை கட்டமைப்பதில் வந்த சிக்கல்கள் வந்து எல்லாத்திலையும் எதிரொலிக்குது. அது வந்து ஆண் பெண் சமத்துவம் என்ற விஷயத்துல கூட பின்னாடி வந்து எதிரொலிக்குது. ஏன்னா அதிகார வர்க்க முதலாளித்துவம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகார வர்க்க முதலாளித்துவத்தை படிப்படியாக அது தன்னுடைய அதிகாரத்தை நிறுவிய பிறகு அங்கு சோவியத் அதான் அப்ப சோசியலிசம் வந்து அங்க பின்னடைவுக்குள்ளான பிறகு நிறைய சிக்கல் கூட மீண்டும் வந்து பின்னுக்கு போகுது. அந்த இது வந்து வருது. அப்போ இங்க பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய தமிழக சூழல்களை பார்த்தோம்னு சொன்னா இங்க ஏற்கனவே சாதி நிலவுடைமை சமூகத்துல மிக மோசமாக பெண்கள் வந்து இருந்தாங்க. இங்க உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் பெண்கள் வந்து விதவை பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள் அப்படின்லாம் வந்து மிக கொடுமையான ஒரு இது வந்து இங்க வந்து பெண்ணடிமைத்தனம் நிலவிட்டு இருந்தது.
அதன் மீது பிரிட்டிஷ் வந்து முதலாளித்த உற்பத்தி முறை கொண்டு வரும்போது சில மாற்றங்கள் வந்து படிப்படியா வருது. அதுவும் ஒரு பெரும் போராட்டத்தோட படிக்கிறதுக்கு இது பண்ணீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டின்னா அவங்க தான் முதல் பெண். அவங்க படிக்கிறதுக்கு பயங்கர படும் போராட்டங்களோட தான் அவங்க வந்து டாக்டருக்கு படிச்சாங்க. இப்படி ஒரு பெரும் போராட்டத்தோட தான் பெண்கள் வந்து படிப்பு வேலை அப்படின்னு படிப்படியாக வர ஆரம்பிக்கிறாங்க. முதலாளித்துவ உற்பத்தி முறை வளர வளர அது வந்து அவர்களுக்கான இது வரும். இப்படி படிப்படியா நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல 90களுக்கு பிறகு வந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல்ல ஒரு பெரும் பாய்ச்சல் வந்து உருவாகுது. முதலாளித்துவம் வந்து பெருமளவு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. மலிவு கூலி உழைப்புன்றதுனால அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் வந்து அதனால ஏற்படுது. அவங்களுக்கு பொருளாதார சுயசார்பு என்பது வந்து நிறைய உருவாகுது. அப்ப உருவாகும் போது சமூகத்தில கூட நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப மாற்றங்கள் ஆரம்பிக்கும் போது இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு தீர்ந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதிகாரத்துல அவங்க பங்கு கொள்றதோ அதெல்லாம் தீர்ந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் கூட கிராமப்புறங்கள்ல அவர்களுக்காக ரிசர்வேஷன் வந்து கொடுத்து உள்ளாட்சி நடக்கக்கூடிய தேர்தல்களை ஜெயிச்சே கூட அந்த உள்ளாட்சிகள் அதிகாரம் பண்ணக்கூடியவங்க அவங்களா இல்லை. உள்ளாட்சியில வந்து அதிகாரம் பண்றவங்க யாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கணவர்மார்கள், அவருடைய சகோதரர்கள், இவங்க தான் அதிகாரம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இதுதான் வந்து உண்மை நிலை. அப்போ அவர்களுக்கு வந்து அந்த அதிகாரம் வந்து போய் சேரல. அதிகாரம்ன்றது உண்மையா வந்து பெண்களுக்கு போய் சேரல. பெண்ணா இருந்தா கூட ஆணாதிக்கத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய, ஆணாதிக்கத்தை நிறுவக்கூடிய, அப்புறம் முதலாளித்துவ நலன்களுக்கான செயலை செய்யக்கூடியவங்க தான் பெண்களும் இருக்கிறாங்க. அது இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, பயங்கர அதிகாரம் மிக்க பவர்ஃபுல் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்கெல்லாம் கூட அதான் செஞ்சாங்க. முதலாளித்துவ நலனுக்காகவும் ஆணாதிக்க நலனுக்காகவுமே அவங்க செயல்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்படிதான் செயல்பட முடியும்ன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம். அப்ப இந்த அடிப்படையில தான் வந்து இங்க வந்து சமூகம் வந்து போயிட்டு இருக்குது. இதுல 90களுக்கு பிறகு வந்த மாற்றங்கள்ல சமூக உறவுகள்ல நிறைய சிக்கல்கள் வந்து ஆண் பெண் உறவுகள்ல நிறைய குழப்பங்கள் வந்து நிலவு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த சமூகம் ஒரு பெரிய புரட்சி செஞ்சு ஒரு சமூக விடுதலைக்காக போராடி அதனால இந்த மாற்றங்கள் கிடையாது. முதலாளித்துவம் தன்னுடைய தேவைக்காக செய்யக்கூடிய மாற்றங்கள் தான் இவை. மேல இருந்து செய்யக்கூடியது. இது கீழிருந்து ஒரு சமூக மாற்றமாக நடக்கிறது கிடையாது. அப்ப இதனால நிறைய குழப்பங்கள். அதாவது ஆண்களுக்கு ஏன் இந்த மாற்றங்கள் நடக்குது? தன்னுடைய தந்தை அனுபவிச்ச ஒரு அதிகாரத்தை தன்னால வந்து குடும்ப உறவுகளை அனுபவிக்க முடியல அப்படின்னு குழம்புறாங்க. பெண்கள் என்ன பாக்குறாங்கன்னா, அவங்களுக்கு புரியல. இந்த சுதந்திரம் வந்து அவங்களுக்கு புரியாத ஒரு குழப்பமா தான் இருக்கு. அந்த எப்படி வந்து நமக்கு வந்து இந்த இது கிடைக்குதுன்றது கூட அவங்களுக்கு புரியல. அப்போ அது வந்து ஒரு தெளிவற்ற தன்மை தான் இருக்கு. இந்த சுதந்திரம் கூட பெண்களுக்கே கூட ஒரு தெளிவற்ற தன்மையை தான் வந்து அது வந்து உருவாக்கும். இந்த குழப்பங்கள்னால நிறைய சிக்கல்கள் வந்து நடக்கும். அப்போ ஒரு குழப்பமான ஒரு கட்டத்துல தான் இன்னைக்கு நம்ம சமூகம் வந்து ஆண் பெண் உறவுகள்ல, குடும்ப உறவுகள்ல போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய சமூகம் எடுத்துக்கிட்டா அதன் முதலாளித்த நலனுக்காக ஒரு ஆணாதிக்க சமூகமா நீடிச்சிட்டு இருக்குது. குடும்பம் எடுத்துக்கிட்டா அந்த குடும்பம் என்பது ஒரு குழப்பமான கட்டத்துல ஆண் பெண் சமத்துவம் அப்படின்றது வந்து தேவையா இல்லையான்றது கூட அங்க விவாதிக்கிறதுக்கான அறிவில்லாத ஒரு சமூகமா தான் இருக்கு. அதை பத்தி ஒரு அறிவு கூட கிடையாது. ஆனா இந்த சமூகம் என்னவா மாற வேண்டியதா இருக்குதுன்னா ஒரு ஜனநாயக சமூகமா மாற வேண்டியதா இருக்கு. ஒரு ஜனநாயக சமூகமா, ஒரு எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய சமூகமா மாற வேண்டியது. அப்போ குடும்பம் கூட ஒரு ஜனநாயக குடும்பமாக மாற வேண்டிய தேவை.
தனி குடும்பங்கள் உருவாவதுன்றது முக்கிய முதலாளித்துறை கூட உருவாயிடுச்சு. முதலாளித்துறை கூட தனி குடும்பங்கள் உருவாவதுன்னு உருவாயிடுச்சு. உருவாயிட்ட பிறகு அந்த குடும்பத்துக்குள்ள வந்து உறவுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது அது முழுக்க முழுக்க ஆணாதிக்கம் சார்ந்ததாக, அதே சமயத்தில் அதை எதிர்க்கக்கூடிய பெண்கள் எதிர்க்கிறவர்களாக மாறிடுறாங்க. முன்ன கிடையாது, இப்போ எதிர்க்கிறவர்களாகவும் மாறிடுறாங்க. அதனாலதான் குடும்ப உறவுகள் நீண்ட காலம் அதிகமா நீடிக்காம கூட போகுது. நீடிக்காம நிறைய விவாகரத்துகள் இல்ல விலகி போயிடுது அப்படின்றதெல்லாம் கூட நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வேற சில போக்குகள் கூட வருது. அந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வேற சில போக்குகள் ஒரு பக்கம் வந்து வருது. ஒரு பக்கம் வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னா, பெண்களை போக பொருளாக இந்த முதலாளித்துவம் காட்டுறதுனால ஒரு பக்கம் காட்டுது. இதனால ஆண்கள் வந்து பெண்கள் உடலை ஒரு போக பொருளாக பார்ப்பதனால அவர்களுடைய மன நிலைகள், சிந்தனைகள், மாற்றங்கள் வந்து பெண்கள் மீதான ஒரு தாக்குதலை தொடுக்கக்கூடிய ஒரு வன்முறையான தாக்குதலை தொடுக்கக்கூடிய ஒரு போக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கு. அது இந்தியா போன்ற தமிழக பகுதிகளில் கூட அதிகமாக இருக்கு. பெண்கள் தினம் 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 பெண்கள் மட்டும் இல்ல, சிறுமிகள், குழந்தைகள் எல்லாருமே இந்த போர்னோ இதுகள், இன்னைக்கு இன்டர்நெட்னால கிடைக்கக்கூடிய படங்கள், ஆபாச படங்கள், இதன் மூலமாகலாம் வந்து ஒரு வக்கரத்தன்மை கொண்ட சிந்தனை கொண்ட ஒரு உதிரி கும்பல் அல்லது சாதாரண குடும்பங்கள்லயே யார் தப்பு செய்வான்னு கூட நினைக்க முடியாத அளவுக்கு அச்சம். பெண் குழந்தைகளை யாரிடமும் கொடுக்கறதுக்கே அச்சம். பெண் குழந்தைகளை தனியாக விடுறதுக்கே அச்சம். அந்த ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழலை வந்து இது வந்து உருவாக்கி இருக்குது. ஒரு பக்கம் இது வந்து இருக்குது. அப்ப பெண்கள் உடலை போக பொருளாக பார்க்கக்கூடிய மிக ஒரு வெறித்தனமான சிந்தனை போக்கு வந்து ஆண்கள் மத்தியில வந்து உருவாக்கப்பட்டது. இதுல கணிசமான ஆண்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுல என்ன ஒரு இன்னொரு சூழல் வந்து நிலவுது அப்படின்னா, இதுக்கு அடித்தளமா சிந்தனை இருக்கும்போது இதுக்கு அடித்தளமாக பொருளாதார ரீதியான அடிப்படைகளும் இருக்குது. என்ன பொருளாதார ரீதியான அடிப்படைகள்? முன்ன ஒரு காலகட்டம் வரைக்கும், சோவியத் இந்த காலகட்டம் வரைக்கும் சில நீதி, நியாயம், ஒரு சமூகம், சமத்துவம் அப்படின்ற கருத்தாக்கங்கள் இருந்தது. கருத்தாக்கங்கள் இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்துல அது வந்து சோவியத் வீழ்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, எதையும் செய், எது செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்ற ஏகாதிபத்தியத்தினுடைய முழுமையான ஒரு அராஜகவாத உற்பத்தி முறை, அந்த கட்ட அராஜகவாத உற்பத்தி இந்த அதுக்கேற்ற ஒரு சிந்தனை முறை, அராஜக சிந்தனை கட்டமைக்குது. அப்ப என்ன வேணாலும் செய், எதுவும் தப்பு கிடையாது. இந்த சிந்தனை ஆண்களுடைய மத்தியில திட்டவட்டமாக உருவாக்கப்படும். அதனாலதான் சினிமாக்களின் திரைகளிலும் கூட வில்லன்கள் வந்து ஹீரோக்களாக ஆக்கப்படுறாங்க. வில்லன்கள் ஹீரோக்களாக ஆக்கப்படுறாங்க. தவறு செய்கிறவர்கள் ஹீரோக்களாக ஆக்கப்படுறாங்க. சரி தவறுலாம் கிடையவே கிடையாது. ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான், எல்லாமே சரி அப்படின்ற ஒரு சிந்தனை போக்கு வந்து உருவாக்கப்படும். இந்த சிந்தனை போக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல்களுக்குள்ள அது வந்து நடத்துறதுக்கு அது வந்து தூண்டுகோலாக இருக்குது. பெண்கள் மீதான பெரும் அளவிலான வன்கொடுமைகள் வந்து நடந்துச்சு. இது வந்து முக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம் பெண்கள் வந்து இன்னும் கூட இங்க நம்ம தமிழக பெண்கள் ஒரு சுதந்திரம் எல்லாம் வந்து நிலையில வந்துட்டா கூட இன்னும் கூட தன் உடலை புனிதமாக பார்க்கக்கூடிய அந்த நில உடைமை சிந்தனையிலிருந்து அவங்க முழுமையாக வெளிவார். இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க இது போன்ற கும்பல்களால, இது போன்ற வக்ரம் முடித்த ஆண்களால பயன்படுத்திக்கப்படும். முழுக்க முழுக்க அதை காட்டி மிரட்டி மேலும் மேலும் பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலை வந்து வரும். இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு குழப்பமான சூழல் ஒண்ணு. இன்னொன்னு, முழுமையா முதலாளித்த சமூகமாக கூட நம்ம இல்லாததுனால ரெண்டங்கட்டா தன்மைகள் வந்து இங்க வந்து நிலவு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சமூகமும் பாலியல் விஷயங்களை தீர்த்துக் கொள்றதுக்கான ஒரு ஒழுங்கை வந்து எப்பவுமே வந்து வச்சிருக்கு. இனக்கூடு சமூகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து பழங்குடிகள் பத்தில என்ன இது இருக்கும் அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆவதுக்கு முன்னாடி வந்து அவர்கள் அமாவாசையான ஒரு விழா நடத்துவாங்க. அதுல வந்து இந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் வந்து உறவு கொள்வாங்க. அந்த வயசுல, தொடக்க கட்ட வயசுல, அது 10 பருவம்னு சொல்லக்கூடிய அந்த வயசுல அவங்க உறவு கொள்வாங்க. உறவு கொள்றதுக்கு முழு சுதந்திரம் அவங்களுக்கு உண்டு. ஆனால்
திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வாழ்வாங்க, இணை குடும்பமா தான் வாழ்வாங்க. இதுதான் தொல்குடிகள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை. முன்னாடி ஒரு சுதந்திரமும் தீர்த்துக் கொள்வதற்கான சுதந்திரம், பாலியல் விஷயங்களை இயற்கை ரீதியான உணர்வை தீர்த்துக் கொள்வதற்கான விஷயமும், அதுக்கப்புறம் குடும்ப ஒழுங்குன்னு ஒண்ணு வந்த பிறகு அந்த குடும்ப ஒழுங்கை கராராக கடைபிடிக்கிறது என்பதும் தொல்குடிகள் மத்தியில, பழங்குடிகள் மத்தியில இருக்கு. முன்னிருந்து அது தொடர்ந்து இருந்துச்சு. நில உடைமை சமூகம் வந்த காலகட்டத்துல சிறு வயதிலே திருமணம் பண்ணிடுவாங்க. சிறு வயதிலே திருமணம் பண்ணிடுறதுனால எப்படி இருந்தாலும் எந்த பெண்கள் வேணா திருமணம் ஆகாம கூட இருப்பாங்களே தவிர ஆண்கள் திருமணம் ஆகாமல் இருக்க மாட்டாங்க. எத்தனை பெண்கள் வேணாலும் அவங்க திருமணம் பண்ணிக்கிற உரிமை வேற அவங்களுக்கு இருந்தது. அப்போ சிறு வயதிலே அது தீர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் கூட சிறு வயது திருமணங்கள் நடந்துட்டு தான் இருந்தது. நிலவுடைமையில இதுதான். முதலாளித்தத்துல என்ன அப்படின்னு சொன்னா, முதலாளித்தத்துல என்ன வச்சிருக்கிறாங்க, திருமணம் என்பது ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்ச பிறகு, ஒரு வேலைகளை படிச்சு வேலைகளை கிடைச்ச பிறகு திருமணம் பண்ணிக்கிறதுன்ற ஒரு யதார்த்தத்துக்கு வராங்க. ஆனா அதே சமயத்துல அதுக்கு முன்னாடி இயற்கை என்ற ஒரு முறையை கையாளுறாங்க, டேட்டிங் என்ற ஒரு முறையை கையாளுறாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு முன்னாடி இணை குடும்பமா வாழணும்னு சொல்றாங்க. அதுல முரண்பாடுகள் விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. விவாகரத்து பண்ணி வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. இப்படி எந்த முறையில் இல்லாம நில முறை சிறுவயது திருமணங்களும் கிடையாது, இந்த முதலாளித்துவ முறையில் வளர்ந்த ஒரு முதலாளித்துவ முறையும் கிடையாது. அப்படி ஒரு ரெண்டும் கட்டான ஒரு குடும்ப முறைகளாக, சமூக அமைப்பாக நமக்கு இதனால நிறைய குழப்பங்கள், நிறைய பாதிப்புகள், பெண்களுக்கு தான் எல்லாம் பாதிப்பு. பெண்கள் மீதான தாக்குதல்கள் இதெல்லாம் இந்த குழப்பத்தினுடைய இதுலதான் நடக்குது. அப்ப இதுல சில இந்த 30 ஆண்டுகளாக வரக்கூடிய விஷயத்துல பெண்கள் சுதந்திரம் பெற்றதாக நினைக்கக்கூடிய மேல்தட்டு பெண்கள், அவர்கள்கிட்ட சில போக்குகள் இது ஏற்கனவே மேலை நாடுகள்ல வந்திருக்கக்கூடிய ஒரு நவீனத்தினுடைய விளைவாக வரக்கூடிய ஒரு போக்கு தான். அது அராஜக உற்பத்தியினுடைய, முதலாளித்த அராஜக உற்பத்தியினுடைய ஒரு சிந்தனை வெளிப்பாடு. அதாவது பாலியல் சுதந்திரம் அப்படின்னு, பாலின சுதந்திரம், பாலியல் சுதந்திரம் எல்லாமே எதுக்கு அப்படின்னா பாலியல் சமத்துவத்துக்கானது. இப்ப சாதி ஒழியணும்னா ஒரு சமத்துவத்துக்கானது, எந்த ஒரு ஒடுக்குமுறை ஒழியணும்னாலும் சமத்துவத்துக்கானது தான். அது போலதான் பாலியல் சுதந்திரம், பாலியல் விடுதலை என்பது பாலின சமத்துவத்துக்கானது. ஆனால் இவர்கள் பாலியல் சுதந்திரம் என்ற ஒரு விஷயத்தை முதலாளித்த அராஜக உற்பத்தி முறையை போன்ற இந்த சமயங்களில் ஒரு அராஜகமான, ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு உறவு என்ற ஒரு இதுக்கு கொண்டு வராங்க. ஒரு கட்டுப்பாடற்ற உறவு என்ற இதுக்கு கொண்டு வராங்க. இது ஏற்கனவே மேலை நாடுகள்ல இருந்தது. அது போன்ற ஒரு இதை கூட இங்க சிலர் முன்வைக்கிறாங்க. முன்வச்சு அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை கூட அவங்க வாழ்கிறாங்க. இது தவறானது. இது உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். நாம ஆண் என்னைக்குமே வரைமுறையற்ற, கட்டுப்பாடற்ற பாலியலை தான் விரும்புவான். செஞ்சிட்டு இருக்கிறான், அவன் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கிறான். அவனுக்கானதான் திருமணம் அவன் தான் தொடர்ந்து திருமணம் மீறிய உறவுகள், விபச்சாரம், தாசி முறைகள்லாம் இருந்ததுலாம் அவனுக்காக தான். அது இல்லாம அவன் ஆதிக்க சக்திகளா இருந்தா, ஆதிக்க சாதிகளா இருந்தா, ஒடுக்கப்பட்ட சாதிகள், ஒடுக்கப்பட்ட மக்களை வன்புணர்ச்சி செய்வது, இப்படி ஒரு தொடர்ந்த ஒரு வரைமுறையற்ற ஒரு இதுல இருக்கிறவன் தான் ஆண். ஆனா இந்த வரைமுறையற்ற உறவு இதை பெண்ணியம், பெண் விடுதலை அப்படின்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமானது. இது ஆணுடைய கருத்தாக்கம், ஆணுடைய செயலாக்கம். வரைமுறையற்ற பால் உறவு என்பது ஆணுடைய சிந்தனை போக்கு, ஆணுடைய இது. அது பெண் விடுதலை அப்படின்னு பேசுறது முட்டாள்தனமா இருக்கு. அது என்னவா இருக்கும்னா பெண் மீதான ஒரு சுரண்டலுக்கு வழிவகுக்கும். பெண் மீதான சுரண்டலுக்கு வழிவகுக்கும். திருமணம் மீறிய உறவுகள், விபச்சாரம் இதெல்லாம் ஆணுக்கானது. நில உடைமை காலகட்டத்தில இருந்ததுதான். இந்த முதலாளித்த காலகட்டத்தில் இன்னும் நிறுவனமயமாக்கப்பட்டது, நிறுவனமயமாக்கப்பட்டிருக்குது, சட்டமாக்கப்பட்டிருக்குது. அதனால அவன் இன்னும் கூட பாதுகாப்போட அதை நடைமுறைக்கு கொண்டு போறான் ஆண்கள். அப்போ பெண்கள் தான் இது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், வரலாற்றுல வரைமுறையற்ற உறவுல இருந்து பழங்குடிகள் காலகட்டத்திலே, தொல்குடிகள் பண்டைய காலகட்டத்திலே
இணை குடும்பம்னு ஒரு முறையை வந்து உருவாக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற இணை குடும்ப முறையெல்லாம் அதான். பழங்குடிகள் மத்தியில போனீங்கன்னா இணை குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ஒழுங்கு கரெக்டா இருக்கணும். ஆனா திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து சில சுதந்திரமான உறவுகளை வச்சுக்கலாம் திருமணத்துக்கு முன்னாடி. ஆனா திருமணம் ஆயிட்டா இது ஒருத்தருக்கு ஒருத்தர்ன்றது உண்மையாக இருக்கு. இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்தது பெண்கள் தான். அப்போ பெண்கள் வந்து தங்கள் மீது வரைமுறையற்ற உறவு என்பது தங்கள் மீது கட்டுப்பாடற்ற ஒரு சுரண்டலை ஆண்கள் செய்யறதுக்கான விஷயம்ன்றதை அவங்க புரிஞ்சு. கட்டுப்பாடற்ற ஒரு சுரண்டலை ஆண்கள் அராஜக முறையில் செய்யறதுக்கான ஒரு செயல்பாடு என்பதை அவங்க புரிஞ்சுக்கணும். எப்ப புரிஞ்சுக்கிறாங்கன்னா முழுக்க அடிபட்டு அதுக்கப்புறம் விஷயங்கள் வந்து அவங்க புரிய ஆரம்பிச்சு அவங்களுக்கு அது துன்பகரமான ஒரு இதுன்றத உணர ஆரம்பிச்ச பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது போல வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு நிறைய பேரை பேசுறவங்களை நம்ம பாக்குறோம். பல பேர் வந்து முன்ன பேசுறவங்க இப்ப தலைகீழ பேசுறத நம்ம பாக்குறோம். இதுதான் உண்மை. பல இடங்கள்ல அதான் உண்மை. அப்ப அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது தவறானது. இன்றைக்கு ஒரு ஜனநாயக குடும்பம் ஒழுங்குமுறை, அதாவது அது என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுல விருப்பம் இல்லைன்னா விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு திருமணம். இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான ஒரு ஒழுங்குமுறை. இந்த ஒழுங்குமுறை தான் இன்னைக்கு ஜனநாயக குடும்பம் அமைய வேண்டிய தேவை. அப்ப இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து அடைய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா இந்த ஆணாதிக்க சமூகத்துல வந்து ஒண்ணு பொருளாதார ரீதியான முழு சமத்துவத்தை அவங்க அடையணும். இன்னும் கூட கூலி வேலை இதெல்லாம் பாரபட்சங்கள் இருக்கு. இதை வந்து அவங்க அடைய வேண்டிய விஷயம். அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். அதுக்கப்புறம் உற்பத்தி சாதனங்கள் உடைமையாளர்களாக மாற வேண்டும். மூலதனம் நிலம் இதெல்லாம் சொத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமாகும். ஏன்னா உலகம் முழுக்க வந்து சொத்துடைமை அப்படின்னு சொல்லக்கூடியது உற்பத்தி சாதனங்கள் உடைமைன்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு 1% தான். 1% தான் அவங்க கிட்ட இருக்குதான், பெண்கள் கிட்ட இருக்குதான். 99% ஆண்கள் கிட்ட தான் இருக்கும். அப்ப பாருங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றது. அதெல்லாம் மேம்போக்கா நமக்கு பாக்குறதுக்கு இன்னைக்கு வந்து நல்லா படிச்சுட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் வேலைக்கு போனோம்னா எல்லாம் சமத்துவம் ஆயிடுச்சு. என்னைக்கு எங்கம்மா பெண்கள் அடிமையாகிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. எங்க பெண்கள் அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறேன். ஆனா உண்மை அதுவல்ல. உற்பத்தி சாதனங்களின் உடைமை 1% தான் வந்து இன்னைக்கு பெண்கள் கிட்ட இருக்குது. அவர்கள் உடைமை உள்ளவர்களாக மாறணும். அது வந்து ஒரு முக்கியமான அம்சம். அதிகாரத்தில் பங்கு பெறும். அதிகாரத்தில் பங்கு பெறும். அப்போ எல்லா விஷயம் எல்லாத்திலையும் 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அவசியம். கல்வி வேலை அதிகாரம் எல்லாத்திலுமே பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடு அவசியம். பண்பாட்டு ரீதியாக ஒரு ஜனநாயக குடும்பத்தை அவர்கள் அமைப்பதற்கான முயற்சிகளை செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ற ஒழுங்குதான் இந்த காலகட்டத்தை இந்த ஜனநாயக மாற்றங்களை கோரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஜனநாயக புரட்சி கோரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அதிகபட்சமாக ஒரு குடும்ப ஒழுங்குன்னு சொல்லக்கூடிய இதுதான். ஒரு ஜனநாயக அம்சங்களை கொண்ட ஒரு குடும்ப ஒழுங்கை அமைப்பதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். அதை நோக்கிய பயணமாக நமது இருக்கணும் அப்படின்றதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மற்ற விஷயங்கள்லாம் அது பெண்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்குமே தவிர பெண்களுக்கு எந்த விதத்திலும் அது விடுதலை அடையக்கூடியதாக இருக்காது. இந்த காலகட்டங்கள்ல நாம் முழுமையா பெண்கள் எல்லா விஷயத்திலும் விடுதலை என்பதை அடைய முடியாது. அதற்கான ஒரு கோரிக்கைகள் அதற்கான ஒரு பகுதியளவு ஒரு பாதி அளவு தூரத்தை வந்து கடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜனநாயக காலகட்டம். அதை கடக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். ஒரு சோசியலிச காலகட்டத்துலதான் ஒரு முழுமையை நம்ம அடைய முடியும். அது அடுத்த கட்டத்துலதான் நாம் அதை சாதிக்க முடியும். இப்போ ஜனநாயக கட்டத்துல இருக்கிறோம். அதுக்கான முயற்சிகளை செய்வது, அதற்கான கோரிக்கைகளை முன்வைப்பது, அதற்கான அமைப்புகளை கட்டுவது, அதற்கான இயக்கம் காணுவது, அதற்காக கிளர்ச்சிகள் செய்வது என்பதுதான் இன்னைக்கு பெண்கள் முன்னாடி இருக்கிற விஷயம். பெண்களோடு சேர்ந்த ஆண்களும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இது. அதை புரிஞ்சுக்கணும். 2 பேரும் இணைந்துதான் இதை வந்து தீர்க்க வேண்டிய விஷயம் என்பதை புரிஞ்சுக்கணும். எப்படி சாதி என்பது தாழ்த்தப்பட்ட மக்களும் ஆதிக்க சாதி உழைக்கும் மக்களும் சேர்ந்து ஒழிக்க வேண்டியதோ அதே போலதான் ஆணாதிக்கம் என்பதும் பெண் அடிமைத்தன்மை என்பதும் ஆண் பெண் இருவரும் இணைந்து வந்து தீர்க்கப்பட வேண்டிய விஷயம், ஒழிக்க வேண்டிய விஷயம் என்பதை புரிஞ்சுக்கணும். எதனா கேள்விகள் இருந்தால் கேள்வி.
முதல் கேள்வியில வந்து குடும்பத்துல மார்க்ஸ் எழுதுறாரு ஒரு பாயிண்ட். குடும்பத்துல முதல் வந்து குடும்பம் தான் மிகப்பெரிய பிரிவினை உருவாக்குது. ஒண்ணு முதலாளி, ஒண்ணு தொழிலாளி. கணவன் வந்து முதலாளியாகவும் தொழிலாளியாக பெண்ணும் வந்து முதல் வர்க்க உறவே அங்கதான் ஏற்படுதுன்றாரு. அந்த வர்க்க உறவு தான் வந்து மேல் மேலும் பல்வேறு கட்டடங்களை அடைஞ்சி இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த உறவு முறைக்கு முக்கியமான காரணம் வந்து உற்பத்தி சாதனங்கள் தானா? உற்பத்தி சாதனங்களா? அந்த உறவு முறை வந்து குலத்தின் அடிப்படையில் வரல. ஏன்னா குலம் வந்து பெண்ணோட பெண் வழிபட்ட பெண் சமூக அவங்கதான் வந்து ஃபார்வர்ட் எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு தான் வந்து சொத்துரிமை, அவங்கதான் வந்து அந்த குல அமைப்பை வந்து கட்டி காக்குற பவர் எல்லாமே வச்சிருந்தாங்க. இது நடுவுல குடும்பம்ன்ற அமைப்பு உருவானதால் தான் இந்த அடக்குமுறையே உருவாகுதுன்றாரு மார்க்ஸ். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஆமாமா, அதாவது அது எதுன்னு சொன்னா, உற்பத்தி சாதனங்களின் உடைமையாளராக ஆண்கள் மாறுறாங்க இல்லையா? உற்பத்தி சாதனங்களின் உடைமையாக ஆண்கள் மாறுறாங்க. சொத்துடைமை. அந்த சொத்துடைமை மாறும்போது அந்த சொத்து வந்து தன்னுடைய வாரிசுக்கே வந்து வரணும் அப்படின்றது முக்கியமான பிரச்சனையா அவன் பார்க்கறான். அப்போ வாரிசுக்கே வரணும்னு சொன்னா அந்த ஒரு புனிதத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப பெண்ணை வந்து வீட்டில் அடைச்சு பாதுகாக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு வந்து உருவாகும். ஏற்கனவே வேலை பிரிவினைகள்ல வீட்டுல இருந்த பெண்கள் வந்து இயற்கை வேலை பிரிவினை இருந்தது வந்து அவனுக்கு இன்னும் சாதகமா கூட அமையுது. இயற்கையாக வேலை பிரிவினையில முதல்ல வந்து வீட்டுல இருந்த பெண்கள் இன்றைக்கு வந்து ஒடுக்குமுறையின் வடிவமாக வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து அவன் கொண்டு வரான். அப்படிதான் கொண்டு வரான். அப்ப கற்பு என்பது முக்கியமானது. எனக்கான வாரிசுக்கு அது வந்து சேரணும். எனக்கான உண்மையான வாரிசுக்கு போய் அது வந்து என்னுடைய சொத்து சேரணும் அப்படின்றதுதான் அங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை. அப்போ பெண்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம். அதான் பெண்கள் வந்து வெளியிலேயே வர முடியாது இல்ல. மனுல எல்லாம் என்ன எழுதிருக்கிறான்னா, எந்த அளவுக்கு எழுதிருக்கிறான்னா, அம்மா, சகோதரி, பெண், மகள் இவங்க கிட்ட கூட ஆண் பேசக்கூடாதுன்னு சொல்றான். இவங்க கிட்ட கூட வந்து தனியா வந்து அவன் வந்து பேசக்கூடாதுன்றான். ஆனா மனு சாஸ்திரத்துல நான் படிச்சதுல பெண் சொத்து வந்து இறந்தா முதல்ல வந்து எப்படி குல முறைப்படி எப்படி வந்து பிரிச்சுக்கிறாங்க. பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு தான் அந்த சொத்து, பெண்ணுக்கான உறவுகள் போகும் சொத்து. ஆண் சம்பந்தப்பட்ட உறவுகள் கூட ஆண் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் கூட தான் பகிர்ந்தப்படும். அதுல வந்து மனுசாஸ்திரம் வந்து தெளிவாக தான் எழுதியிருக்கு அந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது இது மனுசாஸ்திரம் வந்து ஒரு 2 கட்ட காலகட்டத்தில் தோழர், தாய் வழி சமூகம் இருக்கக்கூடிய சில பகுதிகளை தவிர பெண்களுக்கு எங்கேயும் வந்து சொத்துரிமை கிடையாது. மனுசாஸ்திரம் ஒரு 2 கட்ட காலகட்டத்துல, ஒரு தொடக்க காலகட்டத்தில் எழுதப்பட்டது. சிலது அது இடைச்சர்களா இருக்கலாம், இல்ல பழைசா கூட இருக்கலாம். விஷயம் என்னன்னா, பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சமூகம் இருக்குது. சாதியினரோட சமூகத்தை தான் நம்ம நல்லா பார்த்தோம்ல. அதுல பெண்களுக்கு எங்க சொத்துடைமை இருக்கு? இன்னைக்கு ஏன் தரமாட்டாங்க சொல்லுங்க? கருணாநிதி காலகட்டத்துல சட்டம் போட்டாச்சு, இன்னும் தரல. எங்க மனைவிக்கு நான் சண்டை போட்டு வாங்கினேன், அதனால அவங்க வந்து உறவுகளே வந்து அவங்க கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க. அதான் முதல் இது வாங்கினது அந்த ஏரியாலேயே. அதுவும் சில ஆயிரங்கள், அவ்வளவுதான். சில ஆயிரங்கள் வந்து பங்கு வருது. அந்த பங்கு கூட பெண் என்ற அடிப்படையில் வாங்கக்கூடாதுன்றாங்க. பெண்ணுக்கான உரிமைன்னு வாங்க கூடாதுன்றாங்க. சொத்துரிமை எழுதியாச்சு, கருணாநிதி பிரிவுல சட்டம் போட்டாச்சு. இன்னும் கிராமங்கள்ல ஏன் இது நடைமுறைக்கு வரல சொல்லுங்க? இதுதான் நடைமுறை. நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பெண்கள் சண்டை போட்டு வாங்குறாங்க. அதுவும் கோர்ட்டுக்கு நிறைய பேர் போறாங்க. 1956 இந்து கோட பில் வந்து நேரு வந்து பாஸ் பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அம்பேத்கர் எடுத்து வந்தாலும் அது பாஸ் பண்ண முடியாத. அவர் வந்து அது வந்து தோல்வி அடையப்படுது. அதுக்கப்புறம் அவர் ரிசைன்மெண்ட் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. 1956 இந்து கோட பில் நேரு கொண்டு வர்றாரு. அப்பதான் வந்து கணவன் வந்து ஆண்கள் வந்து 2வது திருமணம் பண்றது வந்து சட்டப்பூர்வமா நீக்கப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை நூற்றாண்டு ஆண்கள் வந்து எத்தனை திருமணங்களால பண்ணிக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம். இது வந்து சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்படும். ஆனா 1956 என்ன நிபந்தனையில இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி கொடுக்குது நேருக்கு?
இல்ல அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படல தோழர், நிறைவேற்றப்படல. அது கொண்டு வரத வந்து அவர் கொண்டு வர திருத்தங்கள் சட்டங்களை கொண்டு வரத வந்து ஏத்துக்கல. அவர் ரிசைன் பண்ண விஷயங்கள அதுவும் ஒண்ணு. அது வந்து ஓகே, அவரு அம்பேத்கர் கொண்டு வந்த எல்லா பாயிண்ட்ஸும் அது உள்ள இல்லன்றது ரெண்டாவது விஷயம். ஆனா இந்த இரண்டாவது திருமணம் வந்து தடை செய்யப்பட்டது வந்து 1956 இந்து கோட் ஆஃப் பில் தான் பாஸ் பண்றாரு. அதுவும் 4 வகையான பில்ல, அந்த பில்ல வந்து ஒரே டைம்ல பாஸ் பண்ணாம 4 வகையா பிரிச்சு பாஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதே இந்துத்துவா தான் வந்து அன்னைக்கு எதிர்த்தது, இது திருமணங்கள்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து மிகப்பெரிய எதிரியா இருக்குன்னு. அப்போ அந்த அந்த பில்லு கொண்டு வரதுக்கான என்ன உற்பத்தி முறையில என்ன மாற்றம் ஏற்படுது? ஏன் அந்த பில் அப்ப கொண்டு வராங்க? இல்ல பொது சட்டங்களுக்கான முயற்சிகள் நடக்குது தொடர். எல்லா ஜனநாயக கோரிக்கைகளும் அதுக்கு முன்னாடி வந்து இருக்குது. முதல்ல அதாவது எல்லா ஜனநாயக கோரிக்கைகளும் முன்னாடி இருந்தே இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப புதுசா வந்து அம்பேத்கர் வந்து எல்லாமே அவரு மண்டையில இருந்து உருவாச்சுன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. எல்லா கோரிக்கைகளும் எல்லா போராட்டங்களும் இங்க இருக்கு, உலகம் முழுக்க இருக்குது. உலகத்துல ஏற்கனவே சோவியத்துல நிறைய நடைமுறைக்கே வந்துச்சு, நடைமுறைக்கே பெரும்பாலும் வந்துச்சு, ஈஸ்ட் யூரோப் நாடுகள்ல வந்துச்சு. அப்புறம் வந்து அது வந்து ஒரு நிர்பந்தமா இருக்கும்போது அரசியல் சட்டத்தை உருவாக்கும் போது எல்லா ஜனநாயக சரத்துகளையும் கொண்டு வராங்க. எல்லா ஜனநாயக சரத்துகளையும் கொண்டு வரும்போது இவங்க எதிர்க்கிறாங்க, சிலதை ஏத்துக்கிறாங்க, பெரும்பாலும் வந்து எதிர்க்கிறாங்க. அதுதான் நடக்குது. இப்ப என்ன விஷயம் சொன்னா, அது நடைமுறைக்கு வரல. சொத்துரிமை சட்டம் நடைமுறைக்கு வரல. சொத்துரிமை சட்டம் இந்தியாவிலேயே முதல்ல உருவாக்கம் வந்து 89ல கருணாநிதி தான். அதுக்கப்புறம் தான் அது இன்னும் நடைமுறைக்கு வரமாட்டேது. இன்னொரு பாயிண்ட், விவசாயிகளை வந்து நம்ம விவசாய நிலத்துல இருந்து பிரிச்சு எடுத்து அவனை வந்து கூட்டுறவு தன்மையில கொண்டு போறதுதான் வந்து மார்க்சியத்தோட ஃபண்டமெண்டல். அப்படி இருக்கும் போது பெண்களுக்கு வந்து திருப்பியும் சொத்தை கொடுத்து இவங்களுக்கு அவங்களும் சொத்தை பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருந்தா இந்த வர்க்கமற்ற சொத்துடைமையற்ற சமூகத்தை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடாதா? அது எப்படி இடஒதுக்கீடு போல கொடுத்துட்டே இருக்கிற போல நம்ம அப்படி பாத்துக்கிறது அந்த விஷயத்த, அது முடிகிற வரைக்கும். இல்ல ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். நேத்தும் அந்த விவாதம் தான் வந்து, குறித்த விஷயம் வேற பொது விஷயம் வேற. இலக்கை இன்னைக்கே சிந்திக்கிறதுன்றது முட்டாள்தனமானது. இலக்கை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தணும் நாம நினைக்கிறது இறுதி இலக்கை, அது முட்டாள்தனமானது. இன்றைக்கு இருக்கிற சமூகம் சோசியலிச கருத்துக்களை கூட ஏத்துக்காத, புரிந்து கொள்ள முடியாத சமூகம். கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் எல்லாம் சுத்தமா புரிந்து கொள்ளவே முடியாது இந்த சமூகத்தினால. அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த சமூகம் ஒரு ஜனநாயக சமூகம். இந்த ஜனநாயக சமூகத்துல ஜனநாயக சமூகமா மாற வேண்டியது கட்டத்துல இருக்கிறோம். அப்போ அதுக்கான கோரிக்கைகளை வச்சு அதுக்கான விஷயங்களை முன்தள்ளணும். இது ஒரு இடைக்கட்டம். இடைக்கட்டத்துக்கான கோரிக்கைகள், இடைக்கட்டத்துக்கான விஷயங்களை தான் முன்வைக்கணும். நாம அந்த சோசியலிசத்துல வந்து கூட்டுறவு பண்ண போறோம், அதனால இன்னைக்கு நிலத்தை யாருக்கும் பிரிச்சு கொடுக்க வேணாம்னு பேசணும்னா உழவெல்லாம் நம்மளை உதைப்பான், நிலமற்ற உழவுகள் நம்மளை உதைப்பான். அப்ப பிரச்சனை என்னன்னா, அடுத்த கட்டம் வேற. அடுத்த கட்ட இலக்கு நமக்கு இருக்கும். ஆனா நாம் இந்த இடைக்கட்டத்துக்கான செயல்பாடுகளை தான் மேற்கொள்ளணும். இந்த இடைக்கட்ட செயல்பாடுகள் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை தரணும், எல்லாத்திலும் சம பங்கு கொடுக்கணும், அரசியல் அதிகாரத்துல கொடுக்கணும், பண்பாட்டு ரீதியான ஒடுக்குமுறைகள் இருந்து அவங்க மீளணும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கான ஜனநாயக கோரிக்கைகள், ஆணாதிக்கத்தை எதிர்த்த ஜனநாயக கோரிக்கைகள். பூமொழி எதுவும் கேள்வி இல்லையா? பொதுவா இப்ப வந்து பெண்ணியவாதிகள் வந்து மார்க்சியம் வந்து பெண்ணிய விஷயங்களை வந்து சரியா கையாளலன்ற மாதிரி பொதுவா விமர்சனம் வைக்கிறாங்கல்ல.
கண்டுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது எப்படி பாக்குறது? ஒண்ணு மார்க்சியம் வந்து பெண்ணிய விஷயங்களை எல்லாத்தையும் வந்து சரியா கையாண்டா பெண் என்ற கருத்தியல் உருவாக வேண்டிய காரணம் என்ன தனியா? இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, மார்க்சியத்தை வந்து பொதுவா பேசக்கூடாது. என்ன விஷயம் சொன்னா, இப்ப சோசியலிச சமூகம் அமைஞ்சது சோவியத்துல, அதுல குறிப்பிட்ட அளவு தீக்கப்பட்டது. நேற்று தேசிய சிக்கல் பார்த்தோம்ல, அது தொடக்க காலத்துல தேசிய சிக்கல் உச்சபட்சமா வந்து சோவியத்துல தான் தீக்கப்பட்டது. அது போலதான் பெண்கள் பிரச்சனையும் அதிகபட்சமாக தீக்கப்பட்டது சோசியலிச சோவியத்துலதான். அதுக்கப்புறம் அங்க பின்னடைக்குள்ளாயிடுது, அது பின்னடைக்குள்ளாயிடுது, முழுமை பெற மாட்டேது. இப்படிதான் பார்க்கணும். அவ உலக அளவுல இருக்கிற பிரச்சனைகள்ல என்ன சிக்கல் அப்படின்னும் போது அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரச்சனைகள் தான். இங்க எப்பவுமே அதான் பேசுறாங்க. அன்னைக்கு கூட நான் சொன்னேன்ல, கம்யூனிஸ்ட் கட்சிங்க வளர்றதுக்கு சாதியத்தை பத்தி மதிப்பிடாததோ பெண்களை பத்தி இது பண்ணாததெல்லாம் கிடையாது. இங்க திட்டம் அரசியல் வழியே தீர்மானிக்கப்படல, அதுவே ஒழுங்கா தீர்மானிக்கப்படல, அதுவே வரையறுக்குதுல 1008 பிரச்சனைகள் இருக்கு. இதுதான் அடிப்படையானது. ஏன்னா இங்க வந்து பெண்களை வந்து பெண்ணிய விஷயங்களை சரியா பேசல, சாதிய சரியா பேசல. சரி, தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு என்னத்தை பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்டுங்க? அதையும் கேட்க மாட்டாங்க யாருமே. அதெல்லாம் பண்ணி சரியா பண்ணி இவங்களுக்கு வந்து பண்ணலன்னா நியாயம். பிரச்சனை என்னன்னா யாருக்குமே பண்ணல, எதையுமே ஒழுங்கா பண்ணல. தொழிலாளர்களும் இங்க வந்து அதிகாரத்துக்கு தட்டப்படல, விவசாயிகளும் அதிகாரத்துக்கு தட்டப்படல. அப்புறம் பெண்களும் வந்து தலித்துக்களை மட்டும் எப்படி தட்டுவாங்க? அப்ப சிக்கல் வந்து என்ன விஷயம் சொன்னா, இங்க அடிப்படையே தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல் இருக்கு. அடிப்படையாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல் இருக்கு. அடிப்படையாக திட்டம் அரசியல் வழி சார்ந்து தீர்க்கப்பட வேண்டி இருக்குது. ஆனா இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க நினைச்சுக்கிறாங்க, எங்க விஷயத்த நீங்க சரியா செய்யல, அதனாலதான் வந்து இதுவாச்சுன்னு அப்படி நினைச்சு. ஏன்னா இவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருக்கிறாங்க. ஒரு பொது கண்ணோட்டம், இந்த ஒரு பன்முக தன்மை கொண்ட ஒரு சமூகத்துல நாம் இருக்கிறோன்ற சிந்தனைகளே கிடையாது. ஒற்றை வாதம் தான் இவங்களுக்கு தான், ஒற்றை சுருக்கல் வாதம் தான் இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம். அதுல இருந்துதான் பேசுறாங்க. பல நடைமுறை உதாரணங்கள் சொல்ல முடியும் தொடர். உதாரணத்துக்கு என்ன விஷயம் சொன்னா, இங்க வந்து ஜனநாயக மத கட்டப்பட்டு பெண்கள் திரட்டப்பட்டது அந்த காலகட்டத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மைதிலி சிவராமனுடைய உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. மைதிலி சிவராமன் வேற அமைப்பு சிபிஎம் சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் அவங்கலாம் எங்களுக்கு முன்னுதாரணமா இருந்தவங்க. நாங்க ஒன்னும் சிபிஎம்ல இருந்தது கிடையாது. ஆனா அவங்கள பாராட்டாதவங்க, அவங்கள வந்து முன்னுதாரணமா எடுத்துக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வரலாறு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பெண் உரிமை கழகம் காட்டினோம். அது போருக்கு மிக்க போராட்டங்கள் எடுத்தது. அதெல்லாம் யார் பாக்குறாங்க? அவங்க என்ன காட்டினாங்க? அப்பெல்லாம் பெண்ணிய பேசுற பெண்ணியவாதிக பெண்களுக்கு என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க? எதுவும் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்ல, பெண்களை கொண்டு வரதுக்காக ஆணாதிக்கத்தை ஏற்று சீர்செய்ய இயக்கம், கல்வி இயக்கம் எல்லாம் மக்கள் யுத்த கட்சியில நடத்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து புரட்சியில பங்கு கொள்ளணும்ன்றதுக்காக, அதாவது மக்கள் யுத்த கட்சியில பெண்கள் ஆணாதிக்கத்தை எடுத்து கல்வி இயக்கம் நடந்திருக்குது, சீர்செய்ய இயக்கம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, மக்கள் யுத்த கட்சியில தொடக்க கட்டத்திலிருந்து முழு நேர ஊழியர்கள் பெண்கள் வந்து வர்றதில்ல. பெண்கள் வந்து ஏன் வர்றதில்ல, பெண்கள் வரவங்க ஏன் உயர் பதவிகளுக்கு வரலன்றதுனால ஆய்வு செஞ்சு என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வது மிகப்பெரிய தடையா மாறுது. அந்த காலகட்டங்கள்ல செலவழிக்கும் போது, அந்த வளர்ப்புல செலவழிக்கும் போது அவங்க வளர்ச்சி பெற முடியாம போகுது. வளர்ச்சி பெறாம அவங்க வரும்போது வந்தவர்கள் வந்து பெரும் பொறுப்புகளுக்கு போயிடுதுன்றதும், இவங்க பின்தங்கி இருக்கிறதும் சிக்கலா இருக்குது. அதனால முழு நேர ஊழியர்களா, அதாவது முழு நேர அரசியல்ல ஈடுபடணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடாதுன்னு முடிவு பண்ணி முதல்ல தலைமையில இருக்கிற தோழர்கள் என்ன பண்ணனா, ஆண்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்க. இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, பெருவாரியான பெண்கள் வந்தாங்க. பெண்கள் வந்து அந்த சீர்சை இயக்கம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, சிசில இருந்து கீழ்மட்ட கருக்குழு வரைக்கும் எல்லாத்திலயும் பெண்கள் இருந்தாங்க. எல்லா அமைப்புகளையும் பெண்கள் இருந்தாங்க. அதே போல படையில கமாண்டர் ஆண்னா டெப்டி கமாண்டர் பெண், கமாண்டர் பெண்ணுனா டெப்டி கமாண்டர் ஆண். இப்படி முழுக்க பெண்கள் எல்லா இடத்துக்கும் வந்தாங்க. அது இல்லாம
பெண்கள் படைக்குழு தனியாது இதெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கும் போது நடந்தது. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு நாம் வந்து ஒரு திட்டத்தோட செயல்படும் போது தீர்க்கப்படக்கூடிய விஷயங்கள். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா பெண்ணியத்தை வந்து இது பண்றதோ சாதியத்தை பண்றதெல்லாம் கிடையாது. அடிப்படையான திட்டம் அரசியல் வழி சார்ந்த சிக்கல். இந்தியாவின் பன்முக தன்மையை புரிந்து கொண்டு எப்படி இங்கு வந்து இந்த சமூக வளர்ச்சியை புரிந்து கொள்வது, இங்கு எப்படி வந்து புரட்சியை முன்கொண்டு செய்வதுன்றதுல இருக்கிற அடிப்படை சிக்கல் தானே தவிர ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவரை இது பண்ணல, குறிப்பிட்ட சிக்கலை தீக்கலன்றதுலாம் கிடையவே கிடையாது. இங்க எந்த சிக்கலும் தீர்க்கப்படல. தொழிலாளர் சிக்கல் தீர்க்கப்படல, விவசாய சிக்கல் தீர்க்கப்படல, எந்த சிக்கலும் தீர்க்கப்படல. இப்படிதான் பார்க்கணும். அடிப்படையான பிரச்சனைகள் தீர்க்கப்படாம இருக்குது. அதுதான் முக்கியமான பிரச்சனை. குறித்த விஷயங்கள் நிறைய தீர்த்திருக்கோம். நல்லா எப்படி பெண்களை வந்து அமைப்புக்கு முன்கொண்டு வந்து சாதிய சிக்கல்கள் வெற்றி தான். அன்னைக்கு சொன்ன இல்லையா முந்தா நாள், சாதிய சிக்கல்கள் எல்லாமே வெற்றி தான் போராட்டங்கள். அப்போ குறித்த விஷயங்கள்லாம் நிறைய தீர்த்திருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு தமிழகத்துல திட்டம் தீர்க்கப்பட்டு போக வேண்டும், முன்னுக்கு போக வேண்டிய தேவை. இதுலதான் பார்க்கணும். தோழர் பூங்கொல்லி, தோழா சொல்லுங்க தோழா, கேட்டுதான் இருக்கேன். நீங்க கேட்டதுக்கு பதில் கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு தோழா. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. மார்க்சியம் வந்து உளவியலும் தனிநபர் விஷயங்கள் எல்லாம் வந்து கருத்திலே கொள்ளாம இருக்குன்ற மாதிரி பொதுவா ஒரு விமர்சனம் இருக்கு தோழா. அதை எப்படி தோழா பாக்குறது? மார்க்சியம் உளவியல் சார்ந்து தனிநபர் சார்ந்த விஷயங்களை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல, பொதுவா இருக்காது. அப்படிலாம் இல்ல தோழர், அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிரச்சனை என்னன்னா இந்த உளவியல் சார்ந்த விஷயம்ன்றது முதலாளித்துவத்துடைய விளைவு. முதலாளித்துவத்துடைய விளைவு. மார்க்சே சொல்றாரு, மனநல காப்பங்கள் முதலாளித்துவத்துல தவிர்க்க முடியாதுன்றார். மனநல காப்பங்கள் முதலாளித்துவத்துல தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப இதனுடைய விளைவு. அதற்கேற்ப வந்து நிறைய தீர்க்கிறாங்க. அதாவது நடைமுறை சார்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள்ல இந்த உளவியல் சார்ந்த சிக்கல்கள் வந்து பெரும்பாலும் வர்றதே இல்லை தோழர். மக்கள் யுத்த கட்சியில அது வந்து பிரச்சனையாவே இருந்தது இல்லை தோழர். அது எஸ்ஓசிக்கு டிஎன்ஓசிக்கு தான் பிரச்சனை. எஸ்ஓசி டிஎன்ஓசில இருந்து போறவங்க பைத்தியக்காரன் ஆகுதுன்றது வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாவே இருந்தது. மக்கள் யுத்த கட்சியில முன்ன, இன்றைக்கு வேற, இன்னைக்கு இருக்கிற மாவோயிஸ்ட் கட்சியினுடைய நிலைமை வேற. அதுலயும் அந்த போல சிக்கல்கள் வருது. ஒரு ஒழுங்கா அரசியல் சிந்தனைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய வகுப்புகள் எடுப்பது, அப்புறம் நடைமுறையில தொடர்ந்து செயல்படுவது, இதெல்லாம் வந்து மனச்சிக்கல்கள் எல்லாம் உருவாக்குறது கிடையாது. அது இல்லாத போது, அப்படி நடைமுறை வேலைகளா இல்லாம இருக்கக்கூடிய வேலைகள்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்தும் போது, மூளை உழைப்பு இல்ல இந்த கம்ப்யூட்டர் வேலைகள், இந்த இது போன்ற வேலைகள்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் தான் நிறைய பாதிப்புகள் வந்து வருது. அதெல்லாம் வந்து பாக்குறோம். அதுக்கெல்லாம் வந்து என்ன நடைமுறை வச்சிருந்தோம் நாங்க, அதுவும் தீக்கிறதுக்கெல்லாம் நடைமுறை வச்சிருந்தோம். வருஷத்துல வந்து 2 மாசம் வந்து ஃபீல்டுக்கு வரணும். ஸ்குவாடோட வந்து அவங்க 2 மாசம் வந்து சுத்தணும், போய் மக்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு வச்சிருந்தோம். அந்த டெக்னிக்கல் வேலை செய்யறவங்கன்னு சொல்லுவோம். இது போல டைப் படிக்கிறவங்க, பத்திரிகையில கொண்டு வர வேலை செய்யறவங்க, இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தோம்னா 2 மாசம் வந்து அவங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு அது வந்து அந்த உற்சாகம் வந்து ஃப்ரீ ஆயிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் கவனம் எடுத்து நிறைய செஞ்சிருக்கிறோம் தோழர். நிறைய தெரியுது இல்லை. என்னன்னா மக்கள் யுத்த கட்சியினுடைய செயல்பாடுகள் பெரும்பாலும் வெளியே கொண்டு வந்ததே இல்லை, யாரும் எழுதுனது இல்லை. இன்னைக்கு இருக்கிற பேஸ்புக் அதெல்லாம் எதுவும் அன்னைக்கு கிடையாது, வெளியே கொண்டு வந்தது இல்லை. அது வந்து முக்கியமான பிரச்சனை. நிறைய என்னென்ன செஞ்சிருக்கிறோன்றதே கூட நிறைய தெரியாது யாருக்கும். இப்ப நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன், அதனாலதான் தெரியுது. அதுல இன்னொரு விஷயம் இருந்தது, சமூகத்தினுடைய விளைவு தான் தனிநபர் சிக்கலுக்கு காரணம் அப்படின்றது, சமூக சூழல் தான் அப்படின்றதுல இருந்து நாம அணுகிறோம். அதுதான் விஷயம். முதலாளித்துவம் தனிநபர் முரண்பாடுகளாவே அணுகும், நாம சமூக சூழல் தான் காரணம்ன்றது நம்மளுடைய ஆய்வா இருக்கும். அதுல இருந்து அணுகுவோம்.
அது போல சிலர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உழைப்புல ஈடுபடணும்னு வேலைக்கெல்லாம் அமைச்சிருக்கிறோம் தொடர். ஒரு 5-6 பேரை நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா வேலைக்கு அமைச்சிருக்கிறோம். அதுவும் கடினமான வேலை, கவனம் செலுத்தக்கூடிய வேலை, உடல் உழைப்பு, கவனம் செலுத்தக்கூடிய வேலைகளுக்கு அமைச்சிருக்கிறோம். 3 நேர ஊழியர்களே நீ அமைப்பு வேலை கொஞ்ச நாள் செய்ய வேணாப்பா, நீ இது போல இந்த வேலைக்கு போயிட்டு வா, மிச்ச இருக்கிற நேரத்துல செய், இந்த வேலையில வந்து உழைப்புல ஈடுபடு அப்படின்னு அனுப்பியிருக்கோம். ஏன்னா கடுமையான உழைப்புல ஈடுபடுறவங்களுக்கு மனச்சிக்கல் வர்றது இல்லை தோழர். உடல் உழைப்புல ஈடுபடுறவங்களுக்கு. தோழர் வேற கேள்வி இருந்தா கேளுங்க. தோழர், தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து தலித் பெண்கள் தான் வந்து அதிகமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகுறாங்க இல்லையா? சில பெண்கள்லயும் அதிக ஒடுக்குமுறை அவங்களுக்கு தான் இருக்கு. அப்போ வந்து இயக்கங்கள் வந்து இந்த மார்க்சிய இயக்கங்கள் இந்த தலித் பெண்களுக்கான தனி அரங்குகள் மாதிரி கட்டணுமா, எப்படி தோழர்? ஆமா தோழர், தனியா கட்டணும். பெண்கள் அமைப்பே வந்து தனித்தனி அரங்குகளை தான் கட்டணும் தோழர். பெண்கள் அமைப்புன்றது ஒரு பொதுவான ஒரு முன்னணி வந்து இருக்கலாம். ஆனா அதன் கீழே பல அரங்குகள் பெண்களுக்கு கட்டப்படணும். அதுல தலித் பெண்களுக்கு வந்து தனியா வந்து அமைப்பு கட்டப்படணும். ஏன்னா அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் வேற வேறான. அதனால தலித் பெண்களுக்கு தனி அரங்கு கட்டாயம் கட்டப்படணும். இல்ல இதுவரையும் தமிழ்நாட்டுல மார்க்சிய அமைப்புகள் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்களா? இல்லையே. நாம வந்து தலித் அமைப்பு கட்டணும்னு நம்ம வந்து ஏற்கனவே முடிவு எடுத்து செயல்படுத்துறதுனால நம்ம அந்த அடிப்படையில இருந்து இந்த முடிவும் எடுக்கிறோம். வேற யாரும் செய்யறது இல்லைல்ல. இப்போ சிபிஎம் வந்து செய்யறாங்க வேற மாநிலங்கள்ல, தலித் அமைப்புகளை கூட கட்டுறாங்க. ஆனா குறிப்பான சாதி சார்ந்த தலித் அமைப்புகளே கட்டுறாங்க. அதனால நாம வந்து அந்த முடிவு எடுக்கிறோம். தலித் பெண்களுக்கு தனியான அமைப்பு கட்டணும்னு முடிவு எடுக்கிறோம். நாம் சிறுபான்மை பெண்களுக்கும் தனி அமைப்பு கட்டுவோம். சிறுபான்மை பெண்களுக்கு தனி அமைப்பு கட்டுவோம், பழங்குடி பெண்களுக்கு தனி அமைப்பு கட்டுவோம், மீனவ பெண்களுக்கு தனி அமைப்பு கட்டுவோம். ஏன் தமிழ்நாட்டுல அப்போ மார்க்சிய அமைப்புகள் இவ்வளவு நாள் வரையும் இவ்வளவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரங்குகள் கட்டி கூட வேலை செய்யற அளவுக்கு ஏன் இல்லாம இருந்தாங்க? இல்ல பொதுவா செஞ்சுட்டு இருந்தாங்க. பொதுவா வந்து ஒரு காலகட்டத்து வரைக்கும் சிபிஎம் வந்து பொதுவா அந்த பார்வையில் இல்லைன்னா கூட பொதுவா செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாரையும் மொத்தமா திரட்டு, ஜனநாயக மத சங்கம் அப்படிதான் திரட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேரை திரட்டாங்க. இல்ல தோழ, தலித் பெண்களுக்கான ஒடுக்குமுறையோட அளவு முறையோ பண்பு வேற. அப்ப அதுக்கு தனி அரங்குகள் கட்டுவது என்பது தானே சரி. அவங்க 10ஆம் பொதுவா வந்து திரட்டுறது, அரங்குகள் கட்டுறது, மொத்தமா கட்டுறதுன்றது அது எந்த அளவுக்கு வந்து சரியா இருக்கும்? இல்ல அது அவங்க உணர்ல தோழர், முதல்ல உணர்ல. சிபிஎம் இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நாம வந்து வேற வகையான வேலை முறைகள் இருந்தோம். அதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது, ஏற்றம் இறக்கம் நம்மளுடைய வேலை முறையை சார்ந்தே இருந்தது. ஏன்னா ஆயுத குழுக்களை கட்டி நம்ம செயல்பட்டதுனால அரசை எதிர்க்கிறதுல வரக்கூடிய சிக்கல்கள், அது சார்ந்த அமைப்பு பின்னடைவுக்குள்ளாவது அதெல்லாம் இருந்தது. அப்போ அதை ஒட்டி எல்லாமே பாதிச்சுது. வளர்ந்த அமைப்புகள் கூட பாதிச்சு. தமிழ்நாடு பெண் உரிமை கழகம் 88 கிளைகள் இருந்தது. அது முதல் மாநாட்டுல பிரதிநிதிகள் 500 பிரதிநிதிகள், பெண்கள் பிரதிநிதிகள், அவங்களே நடத்துனாங்க மாநாடு, அவங்களே எல்லாம் பண்ணாங்க. ஹலோ சொல்லுங்க. இப்போ இந்த சொத்துரிமை, இந்த மறுமணம், இதெல்லாம் வந்து சட்டம் வந்து இருக்குது. இது இந்துக்கள் மட்டும்தான் அத அப்படி இருக்குங்களா, இல்ல மத்த மதத்துக்கும் அது பொருந்துங்களா? ஏன்னா மத்த கிறிஸ்டியன் மதம், முஸ்லிம் மதத்துலாம் வந்து அந்த மாதிரி ஒரு இது சட்டமும் அவங்க ஃபாலோ பண்றது இல்லையா, இல்ல அவங்களுக்குன்னு இந்த சட்டம் கிடையாதுங்களா? இல்ல எல்லாமே கிராம பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. இல்ல இந்த சட்டம்ன்றது வந்து எல்லாருக்கும் தானே இது. ஆனா சட்டப்படி நடக்கிறது இல்ல. நடக்கிறது இல்ல. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு இது வகுத்துக்கிறாங்க. பழைய முறை, பழைய ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்துரிமையில பங்கு கிடையாது. திருமணம் பண்ணி வரதட்சணை கொடுக்கறதோட உங்க வேலை முடிஞ்சிடுச்சு. வரதட்சணை வாங்கிட்டு போறதை விட அவ்வளவுதான். கோர்ட்ல போனாலும் ஏதோ கொஞ்சம் விழிப்புணர்ச்சி நகரங்கள்ல இருந்தா கூட
ஆனா இந்த கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்காக கோர்ட்டுக்கு போற விஷயங்களா? இல்ல தொடர் அவங்களுக்கு வந்து அந்த சொத்துரிமையே அந்த மாதிரி கேட்க உரிமை கூட அவங்க குடும்பத்துல அந்த மாதிரி உரிமையே இல்லைன்ற மாதிரி இருக்கு மத்த மதத்துல, கிறிஸ்டியன் ஆகட்டும் முஸ்லீம். இல்ல எல்லா மதத்திலுமே பிரச்சனை இருக்கு தோழா. எல்லா மதத்திலுமே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குதான் செய்யுது. நகர்ப்புறங்கள்ல வேற மாதிரி இருக்கு. நகர்ப்புறங்கள்ல பெரும்பாலும் கொடுத்துட்றாங்க, கொடுக்காதவங்க கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கிராமங்கள்ல அப்படி கிடையாது. அந்த பெண்களே கேட்க மாட்டாங்க, பெண்களே எதிரியா இருக்கிறாங்க, மத்த பெண்கள் எதிரியா இருக்கிறாங்க, பெண்களே கேட்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுங்க. பெண்கள் வந்து அது தப்புன்னு நினைக்கிறாங்க. ஆமாமா, பெண்களே வந்து பெண்கள் எதிரியா இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஆமா, இல்ல ஒருத்தர் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சுத்தி சுத்தி வந்து நிக்கிறேன், கேட்கவே மாட்டாங்க. யாருமே கேளுன்னு சொன்னா கேட்க கூட மாட்டாங்க. சொல்லி சொல்லி அப்படியே வந்ததுனால திடீர்னு மாற்றம் வர எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்லத்தோட 89ல வந்து சட்டம் வளர்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும், இப்படிதான் ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது ஒன்னும் ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ அப்படியே சொல்லி சொல்லி அவங்க மனதில வந்து அந்த மனநிலையே வரும்போது திடீர்னு எல்லாரும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் மாற்றம் வருமா அப்படின்றத எதிர்பார்க்க முடியாதுல்ல. இல்ல என்ன ஒரு விஷயம்னா, உணர்வு பூர்வமான உறவுகளா இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். அந்த சென்டிமெண்ட் வந்து பெண்கள் வந்து எப்பவுமே பலவீனம் அவங்களுக்கு இருக்குது. சென்டிமெண்ட் பலவீனம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. பெண்ணடிமைத்தனத்தினுடைய முக்கியமான அம்சத்தோட அது நம்ம ஆணாதிக்கம் மட்டும் பார்க்க கூடாது. பெண்ணடிமைத்தன சிந்தனைகள் பெண்கள் கிட்ட பலமா இருக்குது. ஆமாமா, அது இருக்குது. அதனால ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்தா பெண்கள் வந்து அடிமையாகிறாங்க. பெண்ணடிமைத்தன சிந்தனைகள்ல இந்த சொத்து கேட்காதது முக்கியமான விஷயம். கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு, கேட்கறது தப்புன்னே நினைக்கிறாங்க. ஆமா, அது இருக்கு, அது இருக்கு. இல்ல அதுதான் இப்போ அந்த தலாக்கு இதெல்லாம் வந்து இப்ப முஸ்லீம்னா அவங்க ஒரு வழி ஃபாலோ பண்றாங்க இல்லையா? ஆமா, அதே மாதிரி கேக்குறேன் நான். இப்போ கிறிஸ்டியன்ஸ் இவங்களுக்கு அதே மாதிரி அவங்க ஏதோ ஃபாலோ பண்றாங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல ஆனா சொத்துரிமையில பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலயும். எல்லா இடத்துக்கும் அதே மாதிரி திருமண முறைகள்ல வித்தியாசங்கள் இருக்கலாம். திருமண முறைகள் விவாகரத்துகள்ல வந்து வித்தியாசம் இருக்கலாம். ஆனா சொத்துரிமைகள்ல சிக்கல் இருக்குது. அந்த தலாக் பண்ணும்போது கொஞ்சம் நஷ்டீடோட வந்து கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அது இந்து இதுல பண்ற மாதிரிதான். சோ இப்போ மோடி போன்ற அரசுல வந்து மதத்தை வந்து தூக்கி பிடிக்கும் போது பெண்களோட அந்த பெண்ணை இன்னும் பின்னோக்கி தானே போகும். அதுக்கான பின்னோக்கி தானே போகுது. அந்த பெண்ணடிமைத்தனம் பின்னோக்கி தான் போகிற மாதிரி தோணுது. முன்னேற்றம் எங்க இருக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல. இல்ல சமூகம் முன்னோக்கிதான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப நகரம் சார்ந்து பெண்கள் அதிகமா வர 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 அவங்க விழிப்புணர்வு பெற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விழிப்புணர்வு பெறும்போது அவங்க வந்து பொருளாதார தற்சார்பு அடையும் போது பல்வேறு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான கோரிக்கைகள், அவங்களுக்கான சிந்தனை மாற்றங்கள்லாம் நிறைய நடக்குது. அது முக்கியம். ஆண்கள் கிட்டயும் கணிசமான மாற்றம் இருக்கு. பெருமளவு ஆண்கள் கிட்ட கிடையாது, ஆண்கள் கிட்ட கூட கணிசமான மாற்றம் இருக்குது. நீங்க உங்க அப்பாவும் உங்க அம்மாவுடைய உறவு வேறையா இருக்கும், உங்களுடைய உறவு வேறையா இருக்கும். இன்னும் உங்க மகன் அவனுடைய உறவுகள் வந்து அவனுடைய மனைவியோட உறவு வேறையா இருக்கும். அந்த தலைமுறைகள் அந்த இடைவெளியில மாற மாற அந்த மாற்றங்களும் வந்துட்டு இருக்கு. இல்ல இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டத்தெல்லாம் நிறைய இருக்கும்போது பெண்கள் வந்து வேலைக்கு வரனாலே உங்களுக்கு பிரச்சனை வருது. மறுபடியும் பழையபடி பெண்களை வந்து வீட்டுக்கு வீட்டிலே இருக்கணும், ஆண்கள் தான் வேலை செய்யணும் அப்படின்ற நிறைய பிஜேபியோட அறிக்கைகளை நம்ம சிலதெல்லாம் படிச்சு பார்த்துருக்கு நியூஸ் பேப்பர்ல. அப்ப அதெல்லாம் எப்படி பாக்குறது? இப்ப சதியை கூட வந்து ஆதரிக்கிற மாதிரியே பேசுறாங்க இன்னைக்கு காலகட்டத்திலயும். இல்ல அது பிஜேபி ஆட்சி அதிகாரத்துல வந்ததுனால பிற்போக்கு கருத்துகள் வந்து மேலோங்கி வருது தோழர் திருப்பியும். ஏன்னா அது காலங்காலமா இருக்குது இல்ல, அது மேலோங்கி வருது, நிறைய வெளிப்படுத்துறாங்க இது. ஆனா அப்படி இருந்துட முடியாது சமூகம். முன்னோக்கி போறவங்க, ஆமா முன்னோக்கி போறவங்க விட மாட்டாங்க. அது தற்காலிகம், அதிகாரத்தின் மூலமாக தற்காலிகமா வேணா அது வந்து அடக்கலாமே தவிர நீடிக்க முடியாது.
ஒன்னும் இல்ல, முஸ்லிம்களை பத்தி மோசமா வந்து அவனுங்க வந்து கமெண்ட் எல்லாம் போட்டு இருந்தானுங்க. அங்க அரபு நாட்டுல வந்து அதை பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா பெல்ட் அடிக்கிறானுங்கல்ல. அரபு நாடுகளுடைய உதவி இல்லாம இவன் வாழ முடியாது இந்தியா. இவன் பசுவா பெட்ரோல் கிடக்கும். இத பெண்ணடிமைத்தனம் முன்னோக்கி பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லாதீங்க. என்ன தேவை, என்ன முயற்சி பண்ணணும்ன்றீங்க? பிரச்சனைகளே இவ்வளவு இருக்கு, இன்னமும் பெண்ணடித்தனமா இது இருந்துட்டுதான் இருக்கு. சோ இதுல இருந்து எப்படி வெளியே வருது? இல்ல, 2 விஷயங்கள் சொன்னேன்ல. சமூக ரீதியாக நம் கோரிக்கைகளை முன் வச்சு போராடுவது, நம்ம அமைப்பு கட்டி போராட்டங்களை முன்னெடுப்பது. அது வந்து ஒண்ணு பொருளாதார சமத்துவத்துக்காக கூலி, அதுல சமத்துவமான கூலி, வேலை, அதுல சமத்துவமான வேலை, அந்த பாரபட்சங்கள் இருக்கக்கூடாது. அப்புறம் சொத்து உடைமை, இந்த பொருளாதார விஷயங்களுக்கான கோரிக்கைகளுக்காக போராட்டங்கள் வலுப்பெறணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அரசியல் அதிகாரம், அரசியல் அதிகாரத்துல பங்கு வேணும். அப்போ நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்குன்னா, கல்வி, வேலை, அதிகாரத்தில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தேவை அப்படின்னு இந்த கோரிக்கையை முன்கொண்டு போகணும். இந்த கோரிக்கைகளை முன்கொண்டு போகணும். அப்புறம் பண்பாட்டு ரீதியான ஒடுக்குமுறைகளை கராரா தொடர்ந்து எதிர்த்து போராடிட்டு எஜுகேஷன், கல்வியும் கொடுக்கணும். நாம் குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தை நோக்கி நிறைய கருத்துக்களை தொடர்ந்து பேசணும். ஆண் குழந்தைகளோட நிறைய உரையாடத்தோட, ஆண் குழந்தைகளோட நிறைய உரையாடுறதே இல்லையே. பெண்கள் வந்து நிறைய ஆண் குழந்தைகளோட உரையாடுறதே கிடையாது. அது ரொம்ப முக்கியம். ஆண் குழந்தைகளோட நிறைய உரையாட வேண்டிய தேவை இருக்குது. பெண் குழந்தைகளோட உரையாடணும். பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய தன்னம்பிக்கை, அறிவு, அதெல்லாம் கொடுக்கணும் ஒரு பக்கம். ஆண் குழந்தைகளோட நிறைய உரையாடணும். அது குடும்பங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது. குடும்பங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது. ஆண் பெண்ணுக்கான ஜனநாயக தன்மைகள் வந்து மேலூட்டணும், அது வலுப்பெறணும். எதுவும் உரையாடி தீர்த்துக்கிறதா இருக்கணும். ஜனநாயக பூர்வமா விட்டு கொடுத்து உரையாடி தீர்த்துக்கிறதா இருக்கணும். அதுதான் முக்கியம். இதை வந்து 2 பேரும் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, குழந்தைங்க உரையாடுறது வந்து ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து இது ஆரம்பிக்கப்பட வேண்டியதான தவிர இதை சமூகத்துல தான் ஆரம்பிக்கணும். ஆமா, 2மே சமூகத்திலயும் செயல்பாடுகள் நடக்கணும், குடும்பத்திலயும் வந்து நடக்கணும். 2 பக்கமும் நடக்க வேண்டிய விஷயம் அது. ஏன்னா ஒரு பக்கமா நடந்தா அது வராது. 2 பக்கமும் இருக்கணும். 2 பக்கமும் இருக்கணும். ஆனா சமூகம் வேகமா போச்சுன்னா குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஆமா, சமூகம் தான் தீர்மானிக்கும். ஆமா. ஏன்னு சொன்னா, நாங்க பெண்கள் அமைப்பு கட்டணும்னா, பெண்கள் அமைப்பு கட்டி அந்த எஜுகேஷன் எல்லாம் கொண்டு போனோம்னா நிறைய குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து போச்சு தோழர். எங்களுக்கு வரல. அப்போ ஒண்ணு கட்டமைச்சிங்க. அதே மாதிரி இந்த சூழல்ல இன்னைக்கு பண்ண முடியுமா? அது மாதிரி எல்லாம் திருமணம் பண்ணிக்க கூடாது, இந்த மாதிரி ஆண் வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு கட்டமைப்பீங்க பண்ணீங்க. இன்றைய சூழல இவ்வளவு பெண்களாகட்டும் இவ்வளவு தெளிவு இருந்தாலும் இந்த சூழல அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வர முடியுங்களா? இப்பதான் அதிகமா கொண்டு வரலாம் தோழர். அரசியல் அதிகமா ஈடுபடணும்னு பெண்கள் நினைக்கிறாங்க. இப்பதான் அதிகமா நினைக்கிறாங்க. அந்த பெண்கள் என்ன பண்ணலாம், குழந்தை பெற்றதை தவிர்க்கணும். சமூகமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 3 நேரமா அரசியல்ல ஈடுபடணும்னு நினைக்கிற பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதை தவிர்க்கணும். அதுல பெண்கள் முன் வருவாங்களான்னு கேக்குறேன். இன்றைய சூழல்லயும் வருவாங்களான்னு கேக்குறேன். வருவாங்க, நிறைய வருவாங்க. அண்ணா மிடில் கிளாஸ் பெண்களா நிறைய வருவாங்க. நாம வந்து அடிப்படை வர்க்கத்து மத்தியில நிறைய போகணும், உழைக்கும் மக்கள் மத்தியில போகணும். நடுத்தர வர்க்க மத்தியில போயிட்டு நம்ம முதல்ல அமைப்பு கட்டணும் சொன்னா அது நிறைய குழப்பங்களை உருவாக்கும், நிறைய எல்லைகள் இருக்கும். அது 2 கலந்து இருக்கும்போது ஒரு பேலன்ஸா கொண்டு போக முடியும். தோழர் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல நடந்த நிறைய போராட்டங்கள் இருக்குல்ல தோழர், அது வந்து பெண்கள் முன்னிருந்து நிறைய நடத்தி இருக்கிறாங்க. இடிந்தகரை போராட்டமாகட்டும், நிறைய விஷயம் போராட்டமாகட்டும், அந்த பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் புரட்சிகர அமைப்புகள் வந்து தரல. இப்ப அவங்க எங்க அந்த போராட்டம் முன்னெடுத்த பெண்கள் எங்க இருக்கிறாங்கன்னு கூட புரட்சிகர அமைப்புகள் கேட்கவும் இல்ல, அங்கீகரிக்கல. அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்ற எந்த விஷயத்தையுமே புரட்சிகர அமைப்புகள் கன்சிடரே பண்ணலன்ற மாதிரி ஒரு இது இருக்கு தோழர், விமர்சனம். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த போராட்டம் எல்லாம் புரட்சிகர அமைப்பா நடத்தினாங்க.
போராட்டங்கள் எல்லாம் தன்னெழுச்சியா நடந்தது தொடர். அதுக்கு ஆதரவு தான் அமைப்புகள் தெரிவிச்சாங்களே தவிர அதுல ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கட்டுப்பாடோ இல்ல வந்து உறவுகளோ தொடர்புகளோ எடுத்து செய்யக்கூடிய நிலைலாம் கிடையாது. அவங்களுடைய போராட்டங்கள் எடுத்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அந்த பெண்கள் இருந்தாங்க. எது வேணா வந்து விமர்சிச்சுட்டே இருக்குது புரட்சிகர அமைப்பு மேல என்று சொல்றவங்களுடைய விமர்சனம் இது. பெண்களை வந்து பண்ணலன்றாங்களே, அந்த போராட்டங்கள்லாம் எடுத்தாங்களே, அவங்கள மட்டும் என்ன பண்ணிட்டாங்க புரட்சிகர இயக்கம்? போராட்டங்கள் எல்லாமே தன்னெழுச்சி போராட்டம் தாங்க. திட்டமிட்ட புரட்சிகர அமைப்புகளுடைய போராட்டங்கள் எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு பலமா புரட்சிகர அமைப்புகள் இல்ல. ரஷ்யால புரட்சிக்கு அப்புறம் எல்லாம் பொது உடைமையாக்கப்பட்டது. வீட்டு நிர்வாகம்ன்றது தனியா கிடையாது, தனி சமையல் கிடையாது, பல்வேறு வகையான குழந்தைகள் வந்து பராமரிப்பு வந்து பொது சொத்தா மாற்றப்படுது. இப்போ பல்வேறு வகையான மார்க்சிய வழிப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதன் தொடர்ச்சி வந்து இந்திய கம்யூனிஸ்டுகள் அமைப்புகள்லயோ இல்ல நம்ம மாவோயிஸ்ட் அமைப்பு பழைய அமைப்புகள்லயோ அங்க உள்ள கட்டமைப்புகள்ல செய்யப்பட்டதா இல்ல செய்யறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதா? இல்ல, அப்படி செய்ய முடியாது தொடர். அப்படி செஞ்சா அது கற்பனாவாதம். சமூகத்தினுடைய என்ன ஒழுங்கு இருக்குதோ அந்த ஒழுங்குக்கு அடுத்த கட்ட மாற்றங்களுக்கு ஏற்பதான் இங்க வந்து குடும்பங்கள் அந்த உறவுகள்லாம் இருக்க முடியுமே தவிர இத மீறிய விஷயம் திரும்ப திரும்ப மீறிய அடுத்த கட்ட செயல்பாடுகளை இப்ப செய்ய முடியாது. அது எந்திரகதியா தான் இருக்கும், நீடிக்காது. அப்படி நிறைய குட்டி முதலாளித்த சக்திகள் செய்யறாங்க, கம்யூன்களை அமைக்கிறாங்க, அதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் நீடிக்க முடியாது. இல்ல அப்போ அந்த பெண்களுக்கான விடுதலை எங்கிருந்து வருது? என்னன்னா அவங்களுடைய நேரம் வந்து முக்காவாசி அவங்க குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கும் குழந்தைய பராமரிக்கிறதுக்கும் அவங்க நேரம் செலவிட்டா அவங்க வந்து சமூகத்துல வந்து அவங்களுக்கான ஒடுக்குமுறையோ அவங்களுக்கான எதையுமே வந்து சிந்திக்கிறதுக்கு கூட திறன் இல்லாத இருக்காங்க. அப்ப அந்த சிந்தனை முறையை மாத்துறதுக்கு அவங்க அதுல இருந்து வெளியில வரணும்ல. அப்ப அந்த நம்ம அமைப்போட சேர்ந்துதானே அதையும் கட்ட முடிக்கணும். அதுதான் அவங்க முழு நேரமா ஊழியரா வேலை செய்யறவங்களுக்கு அது தேவை இருக்காது தொடர். இல்ல முழு நேரம் ஊழியரை சொல்லவே இல்லை. நம்ம இப்போ ஒரு கிராமத்துல நம்ம போய் கட்டுறோம்னா அந்த கிராமத்துல உள்ள அமைப்புகள் பெண்களுக்குள்ள இது போல அமைப்புகளை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறோமா இல்ல எடுப்போமா அப்படின்றதான் கேட்கிறேன். இல்ல, பெண்கள் அமைப்பு கட்டுறதோட பெண்கள் அமைப்பு வந்து பல வடிவங்களை தாங்குது, பல பிரச்சனைகளை தீர்த்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள உதவி, அவங்களுக்குள்ள ஒரு கூட்டுத்தன்மை இப்ப உருவாக்குறது. என்ன உருவாக்குவோம் சொன்னா கூட்டுத்தன்மையை உருவாக்கும். கூட்டு சிந்தனை, கூட்டு செயல்பாடு, கூட்டு திட்டம், கூட்டு வேலை, தனிநபர் வேலை பிரிவினைகள் அப்படின்றத உருவாக்குவோம். அதன் மூலம் அவங்க கிட்ட இணக்கமும் நெருக்கமும் உருவாகும். பொது விஷயங்கள்லாம் அது அடுத்த கட்ட விஷயங்கள். முதல்ல கூட்டு செயல்பாடுக்கும் கூட்டு சிந்தனைக்கும் முதல்ல உருவாக்கணும். அதுதான் முக்கியம். நாம அமைப்பு கட்டுறது, கிராமங்கள்ல பகுதிகள் அமைப்பு கட்டுறதுல இதுதான் உருவாக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது, எல்லா பிரச்சனையும் வந்து பொது பிரச்சனையா பார்த்து அணுகிறது. இதுதான் நாம இந்த கட்டத்துல செய்ய வேண்டிய விஷயம். அதை தான் நாம செஞ்சோம். அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போச்சு. அமைப்பு பின்னாடிக்குள்ளானோன்னா அதெல்லாம் வந்து திருப்பி பின்னோக்கி போயிடும். அவ்வளவுதான். ஒண்ணுல என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்விகள் தோழர்களே கேட்டாங்க தோழர். அதனால என்னுடைய ஓரளவுக்கு நல்ல விளக்கம் கிடைச்சிருக்கு. நன்றி. சரிங்க தோழர். சரி, அப்ப முடிக்கலாமா? கன்க்ளூட் பண்ணி தோழர் கடைசியா சொல்லுங்க தோழர். எங்க சமீபத்துல இணையத்துல பெரிய விவாதமா போயிருந்தது இல்லையா, பாலியல் சுதந்திர விஷயங்கள், தமிழச்சிக்கும் நூலு குழுக்கு மாணவ சிக்கல், அது குறிச்சு ஒரு பொதுவா சொல்லுங்க தோழர். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயங்களை?
அதான் மார்க்சியர்கள் பாலியல் சுதந்திரம் சொல்வது, பாலியல் விடுதலை சொல்வதெல்லாம் பாலியல் சமத்துவத்தை தான். பாலியல் சமத்துவத்தினுடைய பொருளை வந்து புரிந்து கொள்ளாமல் அதை வந்து ஒரு கட்டற்ற ஒரு பாலியல் உறவு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தவறானது. இந்த கட்டற்ற பாலியல் உறவு என்பது ஆண்களுடைய கருத்தாக்கம். அதுவும் குறிப்பாக ஏகாதிபத்திய அராஜக உற்பத்தி முறையில் இருந்து இருக்கும்போது அது துணை செய்யக்கூடிய ஒரு விளைவாகும். அதுதான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்போ சமூக ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு, சட்ட ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஒழுங்கை கடைபிடிக்கிறது தான் மக்களுடைய முக்கியமான விஷயம். பெண்களும் அதை தான் கடைபிடிக்கணும். இன்றைக்கு இருக்கிற ஒழுங்குன்றது ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்டது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற ஒழுங்கு. இதுல அவங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா விருப்பபூர்வமாக தேர்வு செய்வது, விருப்பம் இல்லைன்னு சொன்னா விவாகரத்து செய்து கொள்வது. இந்த ரெண்டுமே போராட்டமா இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு தான் நம்ம இந்த குழப்பமான ஒரு சமூகம். இன்னும் இதுக்கே வந்து வரல, விருப்பபூர்வமா வந்து தேர்வு பண்றதுக்கே இந்த சமூகம் இன்னும் வரல. சாதி ஆணவ கொலைகள் நடக்குது, அந்த பல காதல்கள் வந்து ஒத்துக்கொள்ளப்படுறது இல்லை, முறிஞ்சு போகுது. அதாவது சைலண்டா முறிஞ்சு போது லட்சக்கணக்கான காதல் சைலண்டா முறிஞ்சு போகுது. ஆணவ கொலைகள்ல ஆயிரங்கள் வந்து நடக்குது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான விஷயம். அப்ப இதுக்கான ஒரு போராட்டமே இன்னைக்கு வந்து முக்கியமானது. ஒரு சுதந்திரமான தேர்வை வந்து என்னுடைய இணையை நான் சுதந்திரமாக தேர்வு பண்ணுன்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம் தேவைப்படும். அப்புறம் ஒரு ஜனநாயகபூர்வமாக வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு போராட்டம் தேவைப்படுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த இரு இணையர்கள் மத்தியிலேயே போராட வேண்டியது. அவர்களுக்கு வந்து நிறைய சிந்தனை வளர்ச்சி வந்து தேவைப்படுது. சிந்தனை வளர்ச்சி வந்து தேவைப்படுது. அது சமூக வளர்ச்சி இல்லாததுனால, இந்த சமூகம் ஒரு குழப்பமான சமூகமா இருக்கிறதுனால அவர்களுடைய சிந்தனைகளிலும் குழப்பங்கள் இருக்குது. அதனால குடும்பங்கள்லயும் குழப்பங்கள் நிலவு. அதை தீர்க்க வேண்டியது பொது வெளிகள்ல நாம தான் தொடர்ந்த உரையாடல்கள் மூலம், விவாதங்கள் மூலம், கருத்து சொல்வதன் மூலம் நாம தான் வந்து இந்த கருத்துக்களை எப்படி தீர்க்குதுன்றதை கொண்டு போகணும். நாம கொண்டு போல அப்படின்னு சொன்னா அவங்க மனநல டாக்டரை வந்து நாடுவாங்க. இதுதான் விஷயம். இது அந்த கட்டற்ற பாலியல் வந்து தவறானது, அராஜகமானது. அது பெண்கள் மீதான ஒரு சுரண்டலுக்கான அடிப்படையானது. அது கடுமையான, மோசமான, கொடூரமான சுரண்டலை அது கொண்டதாக, பாலியல் சுரண்டலை கொண்டதாக அது இருக்குது. அது தவறானது. இப்ப அதே நிலைமை தான் வந்திருக்கு. அதாவது குடும்ப உழைப்புல பெண்களுக்கு ஏற்படுற அந்த அலுப்பு, அதாவது அந்த முதலாளித்துவம் எவ்வளவு சீரழிச்சு அந்த குடும்பத்துக்குள்ள கூட பேச முடியாத ஒரு சூழலை கணவன் மனைவிக்கு இடையில உருவாக்கி வச்சிருக்குது. அப்படியான விஷயங்கள் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை பேசி தீர்த்து கொள்ள ஆள் இல்லாத நேரம், பகல் நேரத்துல எல்லாம் இப்ப இந்த பெண்கள் தனியத்தானே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஆன்லைன்ல இருக்கிற இந்த மாதிரி விபசார குழுக்களுக்குள்ள போய் சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த இவ்வளவு குடும்பத்துல ஆணாதிக்கம், பேசுறதுக்கு துணை இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி குழுக்களுக்குள்ள போய் பேசுறாங்க. அப்ப அவங்க தீர்வா முன்வைக்கிறது என்னன்னா அதைத்தான் முன்வைக்கிறாங்க. இஎம்ஏன்றது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், திருமணத்தை தாண்டிய உறவை நீ செய்தா சரி அப்படின்ற லூலு குழு அப்படிதான் செய்திருக்கு. 100-125 பெண்கள் அந்த மாதிரி, அதாவது தனித்திருக்க பெண்களை தான் அப்படி உடனடியா அணுகி இருக்காங்க. என்னோட ஆண் துணைக்கு உனக்கு கம்பெனி கொடுக்க முடியுமா, இந்த ஆண் நண்பர் இருக்காரு, நேரம், அந்த மாதிரி எல்லாம் பேசி அவங்கள சின்ன குடும்ப சண்டை, கணவரோட சண்டை அப்படின்னு வார பெண்ணை கூட நீ எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரைன் வாஷ் பண்றாங்க. உனக்கு இப்ப எல்லா பொருளாதார ரீதியில அந்த கணவனையும் சுரண்டி கொண்டு இன்னொரு நீ பேசுறதுக்கோ அன்பா இருக்கிறதுக்கோ அதுக்குன்னு சில ஆண்களையே வளர்த்து வச்சிருக்கு அந்த குழு. சில 25 அந்த 35 இடைப்பட்டு சில ஆண்களை வளர்த்து வச்சு அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பாலியல் சுரண்டலை ஈடுபடுத்தி இருக்காங்க. இப்ப இந்த குழுவை எப்படி கையாளுறதுல தமிழச்சி சில பிழைகளை செய்திருக்காங்க தான். தத்துவார்த்த விவாதமா இதை கொண்டு போக முடியுமான்னு தெரியும். இது பொள்ளாச்சி பாலியல் குரூப்பும் நிர்மலா தேவியும் சேர்ந்து செய்யற ஒரு செயல் தான் இந்த குழுக்குள்ள நடந்திருக்கு. இதை அணுகிறதுல கொஞ்சம் அடாவடி முறைகளை அவங்க கையாளுறாங்க.
நிறைய பெண்கள் கிட்ட அப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் சில பேரோட நேரடியா பேசுற நேரம் அவங்க சொன்னாங்க, என்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு பெண் அங்க இருக்க லூலுன்றவங்களோட ஏஜென்ட்டா இந்தியால இருக்காங்க, சென்னையில நினைக்கிறேன் பவானின்னு, அவங்க நேரடியா அணுகிருக்காங்க. நீ தனியா தானே இருக்க, என்னோட ஆண் துணைக்கு அந்த மாதிரி அந்த விஜய், டாக்டர் சரவ், அந்த மாதிரி கொஞ்சம் பிரபலங்கள் முகநூல்ல இவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க, இவங்களோட எது வேணாலும் பேசலாம் அப்படி சஜஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. சில பெண்கள் தப்பிச்சுட்டாங்க, சில பெண்கள் அதுல மாட்டிக்கிட்டு அதை பிளாக்மெயில் பண்ணி அந்த மாதிரி தான் இது போகுது. இப்ப இதுக்கு என்னன்னா, இப்ப குடும்பம் தனித்திருக்க பெண்கள் இப்ப ஆன்லைன்ல மிச்ச நேரம் செலவழிக்கிறாங்க, தனி மத்தியதர இருக்க பெண்கள், இவங்களுக்கு ஆலோசனையோ வழிகாட்டலோ மார்க்சிய இயக்கங்களோ இந்த மாதிரி ஒண்ணு இல்ல தானே, அதால அந்த குழுக்களுக்குள்ள போய் விழுந்திருக்காங்க இவங்க. அப்ப இத எப்படி இணையத்துக்கு வர பெண்களை எல்லாம் பத்தி இதை பத்தின பிரச்சாரமோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையோ நாங்க செய்யணும் தானே. மார்க்சியத்தை நம்புற பெண்கள் இத இப்ப இணையத்துக்குள்ளேயே அமைப்பாகிறதா, இப்ப சமூக வலைத்தளங்கள்ல அமைப்பாகிறதா, இதை எப்படி நாங்க அவங்க கிட்ட பேசுறது, எங்களை நம்பி வர வைக்கிறது, எங்கள்கிட்ட இந்த விஷயம் இப்ப எங்களோட பேசுனா நாங்க சொல்லுவோம் தானே, ஒரு திருமணத்தை தாண்டி உறவுன்றது இந்த சமூகத்துக்குள்ள இவ்வளவு இப்ப இருக்கிறத விட இன்னும் இவ்வளவு சிக்கல்களை உனக்கு கொண்டு வரத்துட்டு போகுது, இதெல்லாம் எதிர்நோக்க இதை வச்சு பிளாக்மெயில் பண்றது அதெல்லாம் நாங்க பேசுவோம். ஆனா அந்த குழு அதை வச்சுட்டு ஒரு பாலியல் சுரண்டல் செய்திருக்கு, என்னென்ன நிறைய லாபங்கள் அந்த குழு அடைஞ்சிருக்கு அதன் மூலம். இப்ப இப்படி நம்மளோட நோக்கி வர வைக்கிறதோ, நம்ம இந்த சமூக வலைத்தளங்கள்ல மார்க்சிய பெண்கள் அமைப்பாக்கணுமா, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க தோழர்? இல்ல, அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, கிரைம் நம்ம அணுகிற முறை என்பது வேறு. அதாவது ஒரு குற்ற செயல்களா நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நாம் அணுகிற முறை என்பது வேறு ரீதியானது. அது சட்ட ரீதியாகவோ இல்லை எச்சரிக்கிறதன் மூலமாகவோ நாம் அதை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்வோம். அதே சமயத்துல ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு அறியாமையிலிருந்து அந்த விஷயங்கள் வருது அப்படின்னு சொன்னா அதை கருத்தியல் ரீதியாக மாற்றுவதற்கும் அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை செய்வோம். ஆனா எது வந்தாலும் மார்க்சியர்கள் அணுகுது என்னவா இருக்கணும்னா, தீர்க்கிற நோக்கத்திலிருந்து செயல்பாடு அமையும். அதுதான் முக்கியமானது. தீர்க்கப்படணும். அதுல இருக்கக்கூடிய தவறான சிந்தனை உள்ளவங்களை மாற்றி அமைக்கணும். கருத்தியல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யும். மற்றபடி நீங்க சொன்ன விஷயம் உண்மையிலே செய்ய வேண்டிய விஷயம்தான். இணையங்கள்ல எல்லா சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து நாம் இதன் மீதான விவாதங்கள், விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி செய்யணும். முடிஞ்சா நீங்க சொல்ற மாதிரி அமைப்புகளை உருவாக்கலாம். பெண்களுடைய அமைப்புகளை இணையதளங்கள்லயே கூட நாம உருவாக்கலாம். உருவாக்குறதன் மூலம் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம். பல இது இருக்கு. காரணம், ஒரு குழப்பமான சமூகம் இருக்கு. இப்போ மேலை நாடுகள் மூலம் ஒரு தெளிவான சமூகம் கிடையாது. மேலை நாடுகள்ல நிறைய அடிபட்டு அங்க பெண்கள் ஒரு சுயத்தன்மைக்கு வந்துட்டாங்க. நிறைய இது வந்திருக்கிறாங்க. நாமளும் அவங்களும் பார்த்தோம்னா மிகப்பெரிய இடைவெளி, பண்பு ரீதியான இடைவெளியே இருக்கு. ஆனா இங்க இருக்கிற இது போன்ற சமூகங்கள்ல, வளர்ச்சி அடையாத நாடுகள்ல, இந்த சமூகம் வளர்ச்சி அடையாத நாடுகள்ல நிறைய குழப்பங்கள் எழுது. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இந்த குழப்பங்களை தான் இது போன்ற ஆட்கள் பயன்படுத்துறாங்க. இவங்க பயன்படுத்துறது இந்த குழப்பங்களை தான். இந்த பெண்களுக்கு என்ன செய்யுதுன்னு புரியல. இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப அந்த சமூகத்தினுடைய இந்த சூழல் தான் இதுக்கும் காரணமா இருக்கு. அப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அமைப்புகள் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அமைப்புகள் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. பெண்கள் அமைப்பும் இல்லாம இருக்கு. அது பெண்கள் அமைப்பு என்பது கூட மார்க்சிய அமைப்புகளுடைய வளர்ச்சியில தான் அதுவும் வளர முடியும். தனியா வளரக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலும் குட்டி முறையாட்ட சக்திகளால, அதுவும் எலைட் பெண்களால நடத்தப்படக்கூடிய அமைப்புகள்ல இந்த சிக்கல்கள் நிறைய வரும். ஏன்னா அவங்க சிந்தனை போக்கே வாரியானது. அப்போ அங்க நிறைய சிக்கல்கள் வரும். அப்போ இந்த மார்க்சிய பெண்கள் இதை தொடர்ச்சியா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க நீங்க சொன்ன விஷயம் ஒரு நல்ல விஷயம் தோழ. இணையதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல மார்க்சிய பெண்கள் நேரடியாக இந்த கருத்துகள் விஷயங்களை பரப்புரை செய்வது, போராட்டங்களை நடத்துவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நல்லா இருக்கும்.
அது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன யோசனை வந்து சிறப்பான யோசனைன்னு நினைக்கிறேன். சரி தோழர். சொல்லுங்க சக்திவேல். சக்திவேல் பேசுறேன். அதான் ஒண்ணு இல்ல, நேத்து வந்து மார்க்சியம் தமிழ் தேசியம் அந்த தலைப்புல நீங்க வந்து தமிழ் தேசியம் வளர்க்கப்படணும்னா இந்திய தேசியமும் சாதியமும் தகர்க்கப்படணும். நீங்க அது புல்லட் பாயிண்ட் மாதிரி சொன்னீங்க. அந்த மாதிரி இதுல ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல இதுல வந்து நம்ம நிலவுடைமை சிந்தனைகள்ல இருந்து வெளியே வரணும். நிலவுடைமை சிந்தனை முக்கியமா ஆதிக்கம் செஞ்சுட்டு இருக்குது. முதலாளித்த உற்பத்தி முறைக்கு வந்து பெண்கள் வந்துட்டா கூட நிலவுடைமை சிந்தனை முறை வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. அது வந்து சிக்கல். பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து உடலை புனிதமா பார்க்கறது தான் வந்து இன்னைக்கு ஆண்கள் மிரட்டுவதற்கு அடிப்படையா அமையுது. இதெல்லாம் நிலவுடைமை சிந்தனையில இருந்து வரக்கூடிய விஷயங்கள். சரி சரி. சொத்து உரிமையை பத்தி எல்லாம் பேசினேன். சொத்து உரிமை வாங்கறதுக்கே தயார் இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் நிலவுடைமை சிந்தனையில இருந்து வரக்கூடியது. சொத்தே வேணான்றாங்க. சரி. சரிங்க மகிழ்ச்சி. சரி தோழர்கள், கேள்விகள் எதனா இருக்குதா இல்ல கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிடலாமா? சரிங்க தோழர். இந்த ஜனநாயக காலகட்டத்துல ஒரு ஜனநாயக சமூக மாற்றத்துக்காக நாம வந்து முன்னோக்கி போகக்கூடிய காலகட்டத்துல பெண்களுடைய பிரச்சனையாக நாம் பார்ப்பது ஒரு ஜனநாயக சமத்துவத்துக்கான கோரிக்கைகளாக போராட்டங்களாக அமையணும் அப்படின்னு பாக்குறோம். அந்த அடிப்படையில் தான் பெண்களுக்கான சொத்துரிமை, அவர்களுக்கு உற்பத்தி சாதனைகள் உடைமை பகிரப்படணும், அவங்களுக்கு உடைமையாக்கப்படணும். எல்லாவற்றிலையும் கல்வி, வேலை, அதிகாரத்தில் 50% பங்கீடு அவங்களுக்கு வந்து தரப்படணும். கூலி வேலைகள்ல பாரபட்சங்கள் ஒழிக்கப்பட்டு சமத்துவ கூலி, சமமான கூலி, சமமான வேலைகள் வந்து பகிரப்படணும். அதே போல அதிகாரத்திலையும் அவர்கள் 50% வந்து அவர்களுக்கு வழங்கப்படணும். பண்பாட்டு ரீதியான ஒடுக்குமுறைகள்ல பெண்களை போக பொருளாக ஆண்கள் பார்க்காம சமமான ஒரு சக ஜீவியாக பார்த்து ஒரு சமத்துவமான ஒரு இதை வந்து நடத்துறதுக்கான ஆண்கள் வந்து தயாராகணும். முதல்ல மார்க்சியம் பேசக்கூடிய ஆண்கள் தயாராகணும். அதை மற்றவர்களுக்கு வந்து சொல்லணும். அதே போல பெண்கள் பெண்ணடிமைத்தன சிந்தனைகள் இருந்து நிறைய வெளியே வரணும். அது மிகப்பெரிய தடையா அவர்களுக்கு இருக்குது. அவங்க குணாம்சங்களை கூட அது தீர்மானிக்குது. அவர்கள் குணாம்சங்கள் எதையும் எதிர்கொள்றதுல வந்து ஒரு பலவீனத்தை, அச்சத்தை, பயத்தெல்லாம் அது வந்து உருவாக்குது. அந்த பெண் அடிமைத்தன அந்த குறுகிய சிந்தனை, அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்குது. அதுக்குள்ள இருந்து வெளியில வரணும். வெளியில வந்து அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடணும் அப்படின்றதுதான் வந்து நாம வந்து சொல்லக்கூடியது. இந்த மக்கள் ஜனநாயக காலகட்டத்துல அந்த விஷயத்துக்கு ஆணாதிக்கத்தை ஒழிப்போம், ஆண் பெண் சமத்துவத்தை உருவாக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன். சரி தோழர், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சிடுவோம். இதோட இந்த நிகழ்ச்சி கலந்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி சிவராமன், நாளைக்கு நீங்க இது வரைக்கும் எல்லாம் தனித்தனியா பார்த்தோம். நாளைக்கு மொத்தமா திட்டம், புரட்சியின் கட்டம்,
மூல உத்திகள் நாளைக்கு பார்க்கலாம்.